இந்த திருநெடுந்தாண்டகம் வரும்போது எல்லாரும் எப்போதும் சொல்றது உண்டு, திருமங்கையாழ்வாரனுடைய மொத்த பாசுரங்களினுடைய ஒரு நெக்டார் மாதிரி இந்த திருநெடுந்தாண்டகம். அவருடைய பாசுரங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பாடினாரோ அதை ஒரு அப்படியே ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்த மாதிரி இந்த திருநெடுந்தாண்டகம் இருக்கும் அப்படிங்கிறது பிரபந்தம் வாசிக்கிறவர்களுடைய ஒருமித்த கருத்து. திருமங்கை ஆழ்வார் அவருடைய தனியான ஒரு அடையாளமா அவர் எதையெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னா, ஒண்ணு, அவர் திருத்தலங்களை குறித்து பாடுவது. ஒவ்வொரு திருத்தலங்களுக்காக சென்று, திருமங்கையாழ்வார் தான் அதிகமான திருத்தலங்களை பாடியிருக்கிறார். 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவர் தான் அதுல பெரும்பாலான திவ்ய தேசங்களுக்கு, அந்த எண்ணிக்கை கணக்கு நான் மறந்துட்டேன், ஆனா அதிகமான திருத்தலங்களை பாடியது திருமங்கையாழ்வார். அப்புறம் அந்த தலங்கள்ல இருக்கக்கூடிய இறைவனை புகழ்ந்து பாடும்போது அவர் இந்த நாயகி பாவத்தை எடுத்துக்கிறார். நிறைய இடங்கள்ல நாயகி பாவம் எடுக்கும்போது கூற்றுன்னு உண்டு தமிழ் மரபுல. நாயகி பாவம்ங்கிறது வடமொழியில இருந்து வரக்கூடிய சொல். தமிழ்ல அது ஊடல் கூடல் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய தலைவன் தலைவி மரபு. அதுல அவர் 3 கூற்றுகள் எடுத்துப்பார். அதை எப்படின்னா, தாய் சொல்லுவது போல, தாயிலேயே நற்றாயும் உண்டு செவிலித்தாயும் உண்டு. நற்றாய் என்பவள் அவள் தான் பெற்றவள், செவிலித்தாய் என்பவள் வளர்த்தவள், கூடவே இருந்து வளர்த்தவள். ஆகவே நற்றாய் கூற்று செவிலித்தாய் கூற்று ரெண்டுமே உண்டு. அப்புறம் தோழியர் கூற்று, தோழிமார்கள் பேசுவது. அதுக்கு பிறகு தலைவியே புலம்புவது. அப்ப இத பாசுரங்களாக சொல்லும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் அவர் பரகால நாயகியாக பாவனை செய்து கொள்ளுகிறார். அந்த பரகால நாயகியாக இருக்கும்போது தாய் பாசுரம், தோழி பாசுரம், தலைவி பாசுரம் ஆகிய 3 பாசுரங்களையும் பாடக்கூடியவர். தாய் பாடக்கூடியது, தலைவியாக பாடக்கூடியது, அப்புறம் தோழியாக பாடக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த இது அவருடைய சிக்னேச்சர்னு சொன்னா இதுதான் மெயின். ஒண்ணு, அவர் இந்த தலங்களை குறித்து பாடுவது, திருத்தலங்களை குறித்து நிறைய பாடியிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த பரகால நாயகியாக தன்னை பாவித்துக் கொண்டு தாய் கூற்று, தோழி கூற்று, அப்புறம் தலைவி கூற்றாக பாசுரங்களை பாடியிருக்கிறார். நிறைய நிறைய அது போக முயற்சி நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஆச்சரியமான விஷயங்கள்லாம் செய்திருக்கிறாரு. உதாரணமாக, மக்கள் வாயில புழங்கக்கூடிய சொற்கள், பழமொழியாக புழங்கக்கூடிய சொற்கள் எல்லாத்தையும் கொண்டு அதை ஒரு பாடல், ஒரு 10 பாடல், ஒரு மாலைன்னு சொன்னா 10 பாடல்கள் உடையது. அந்த மாலையில பாமாலை அப்படின்னு சொன்னோம்னா அது 10 பாடல்கள் உடையது. அப்ப அந்த இதுல 10 பாடல்கள்ல அதை போட்டு பாடியிருக்கிறாரு. நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரு. திருநெடுந்தாண்டகத்திலையும் இந்த தலங்களை குறித்தும் பாடுகிறார். தலைவி கூற்று, தோழி கூற்று, தாய் கூற்று எல்லாம் வரும்படியும் அமைத்திருக்கிறார். ஆகவே இந்த 30 பாட்டும் அவர் இதுவரை பாடிய 1000 பாடல்களுக்கும் ஒரு ஜிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப 11வது பாட்டு, நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த 10 பாட்டுலையும் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன இருந்தது அப்படின்னா, இறைவனை காணுதல். இப்ப அவர் முதல் பாட்டு எப்படி ஆரம்பிச்சாரு நமக்கு தெரியும். அதாவது எந்தை அப்படின்னா பாடினாரு. என் உருவில் நின்ற எந்தை, அவருடைய திருவடி, தளிர்வுரையும் திருவடி என் தலைமேலவேன்னு சொன்னார். அப்ப அவரால் பிறப்பிக்கப்பட்டவராக, ஜீவான்மாவாக, பரமான்மாவிடமிருந்து பிறந்து வந்த ஜீவான்மாவாக தன்னை உணர்கிறார். அப்ப தன் தலைக்கு மேல இறைவன் இருப்பான், அவன் தான் எந்தை. ஜீவான்மாங்கிறது பரமான்மாவனுடைய சைத்தன்யம் என்பதால் அதை எந்தைன்னு சொல்லுகிறார். அடுத்தது இறைவனின் அர்ச்சாவதார உருவத்துக்கு வரார். மூவுருவும் கண்டபோது ஒன்றாம் ஜோதி முகில் உருவம் எம் அடிகள் உருவம் தானே. அப்போ அர்ச்சாரூபம், இப்பதான் உருவம் கொடுக்கிறார். எந்தைன்னு சொல்லி இறைவனை வணங்கிட்டு அவர் ஜோதி ரூபமாக இருக்கிறாருங்கிறதையும் சொல்லிட்டு, ஆனா அவருடைய உருவம் முகில் வண்ணம், அந்த கருநிறம் கொண்ட நாராயணனே அந்த உருவம் அப்படின்னு அதுக்கு ஒரு அர்ச்சாரூபம் கொடுத்து வணங்குகிறார். அதற்கு பிறகு அந்த உருவம் அளவிற்கே அவன் டிஃபைன் ஆயிடுவானா? இறைவன் ஜோதி வடிவானவன், அவனுக்கு உருவம் கொடுத்துட்டோம். உருவம் கொடுத்த பிறகு அப்ப உருவத்துக்குள்ள அவன் கட்டுப்பட்டவன் ஆயிடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இறைவன்கிறது ஒண்ணும் இல்லப்பா, நீங்க ஒரு 4 கரங்கள் உடையவர்,
கொஞ்சம் பெரிய உருவா இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அப்ப அதுதான் இறைவன் டிஃபைன் ஆயிரும்ல. அப்ப 3வது பாட்டுல என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ஒரு வடிவத்து ஓர் உரு என்று உணரல் ஆகாது. கிளியர் பண்ணிடுறாரு. இப்ப நான் இந்த உருவாக அவரை வைத்திருக்கிறேன். எம் அடிகள் உருவம், நான் என் மனதில் வைத்திருக்கக்கூடிய தலைவனின் உருவமாக இது இருக்கிறதுன்னு சொன்னேனே தவிர, ஒரு உருவம் தான் அவனுக்கு இருக்கு என்றோ, ஒரு வடிவத்தில் ஒரு உருவில் தான் அவன் இருப்பான் என்று நீங்கள் உணர்ந்தால் அது சரியாகாது. அதை டிக்ளேர் பண்ணிடுறாரு. அப்புறம் 4வது பாட்டு வரும்போது, இறைவனையே நீங்க தியானம், அதாவது மந்திர தியானம் மூலம் இறைவனை வணங்கலாம்ங்கிறதையும் அவர் பேசுறாரு. இப்போ உருவம்னா, இப்போ உருவத்தால தான் வணங்கணுமான்னு நம்ம ஒரு கேள்வி வரும். இப்ப இல்லப்பா, நீ அவனை வெறும் சொல் எண்ணி, ஒரு சொல்லால் அவனை எண்ணி நீங்க வணங்கலாம். அதனாலதான் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு மந்திரம். இப்போ ஓம் நமச்சிவாயன்னு சொல்லும் போது நீங்க சிவனுடைய உருவம் வேண்டாம், அந்த வெறும் சொல்லே 8 எழுத்து மந்திரமே உங்களை அந்த பஞ்சாட்சர மந்திரம்னு அவங்க சொல்றது 5 எழுத்துக்கள் உடையது நமச்சிவாயன்னு. அதன் வழியாகவே நீங்கள் இறைவனின் இத திருவடிகளை அடைந்து விட முடியும். அதே மாதிரி இங்க ஓம் நமோ நாராயணாங்கிற 8 எழுத்து மந்திரம், இந்த மந்திரத்தின் வழியாகவே வழங்கலாம்னு அவர் 5வது பாட்டுல வந்து சொல்றாரு. மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சே அப்படின்னு அங்க அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ எத்தனை வழிமுறைகளை அவர் காட்டுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது இந்த இறைவனுடைய பிரம்மாண்டத்தை பேச ஆரம்பிக்கிறார். அதாவது மனதால் நீ அவனை வணங்குகிறாய், அப்போ உன் மனதிற்குள்ள அவன் கட்டுப்பட்டவன் ஆயிடுவானான்னு ஒரு கேள்வி அடுத்து வரும். எப்படி உருவமாக அவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த வரியில உருவம் மட்டுமே அவன் நினைச்சிடாத, ஓர் வடிவத்து ஓர் உரு ஆதல் ஆகாதுன்னு அவர் சொன்ன மாதிரி அப்படி ஆயிட மாட்டான்னு மாதிரி மந்திரத்தால் நீ அவன் மனதை வச்சுக்கலான்னு சொன்னா அவன் அந்த மந்திர அளவுக்கே சுருங்கினவன் நினைச்சிடாதன்னு சொல்லி அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு, 6வது பாட்டு வரும்போது, தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை. அவனுடைய தூக்கிய ஒரு திருவடி எங்கெல்லாம் போச்சுன்னு சொல்றாரு. அவன் 3 அடி வச்சான், நமக்கு ஒரு அடிக்கே அவன் கால் எங்கெல்லாமோ போயிருச்சு, அதையே பார்க்க முடியல. அல்ல மனசுக்குள்ள நீ மந்திரத்தால சொன்னா கூட அவன் அவ்வளவு பிரம்மாண்டமானவன்கிறத திரும்ப ஒரு குறிப்பால அதை சொல்லிடுவார். அதற்கு பிறகு அவர் பாடக்கூடிய பாட்டு எல்லாமே 7, 6, 7, 8, இந்த 9, 10 இந்த பாடல்கள் எல்லாமே இறைவன் வெவ்வேறு திருத்தலங்களில் வீற்றிருப்பதை குறித்து அவன் பக்தன் பாடக்கூடிய பாட்டா அதை வச்சிடுறாரு. மனதால் அவரை அவன்கிட்ட இருந்துதான் வந்தேன், அவன்தான் நான் வந்து சுவாதந்திரியம், அதுல இருந்து வந்த வார்த்தை சுவாதந்திரியம் அப்படின்னா ஸ்வ, தனித்து, தாந்திரியம் என்றால் இருத்தல், இருத்தல்னா செயல்படுதல்னு அர்த்தம். சாரி தந்திரியம், ஸ்வதந்திரியம்ங்கிறது தான் சுவாதந்திரியம்னு சேர்ந்து வருது. தனித்து தானாக செயல்படுதல், அதுல இருந்து வந்த வார்த்தை தான் ஸ்வதந்திரம். ஸ்வதந்திரம்ங்கிற வார்த்தையிலிருந்து பிறந்ததுதான் தமிழ்ல சுதந்திரம். அப்படி என்றால் தனித்து தானாக செயல்படுதல்னு அர்த்தம். ஜீவாத்மாக்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன செய்யணும், இன்னொன்றை சார்ந்திருத்தல். பரதந்திரியம், பர என்றால் வெளியில, புறம், பரம்க்கு தமிழ்ல புறம்னு வச்சுக்கோங்க. பரதேசி அப்படின்னா அவன் வேற தேசத்துல இருந்து வந்தவன் அர்த்தம், அதான் பரதேசி. நம்ம ஊருக்காரன் கிடையாது, வெளியூர்காரன், அசலூர்காரன், அதான் பரதேசி. அந்த பரங்கிற வடமொழி சொல்லுக்கு புறம்னு அர்த்தம். அப்ப பரதந்திரியம் அப்படின்னா தன்னை அல்லாது வெளியில் இருக்கும் இன்னொன்றை நம்பி இருத்தல்னு அர்த்தம். அத பாரதந்திரியம்னு இவங்க மொழிபெயர்ப்பாங்க. அப்போ ஜீவான்மா பாரதந்திரியத்திற்கு உட்பட்டது, சுவதந்திரியம் அதற்கு கிடையாது அப்படிங்கிறது வைணவ சம்பிரதாயம். வைணவ சம்பிரதாயம் இல்ல, வைணவ சித்தாந்தம் அதை உறுதியா சொல்லுது. அப்ப முதல் பாட்டுல அவர் சொல்லும் போதே நீ இறைவனிடமிருந்து தோன்றியவன்கிறத நமக்கு சொல்லிடுறார். இறைவன் எந்தை, அவனுடைய திருவடி என் தலை மேல எப்போதும் இருக்கும், ஐ எம் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் அப்படின்னு அதை எப்போதும் சொல்லிடுறாரு. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் கூட்டு வர்றாரு. அவனை நீ உருவமா வணங்கலாம், ஆனா அந்த உருவம் மட்டுமே அவன் ஆக மாட்டான். அவனை சரி உருவத்தால மட்டும்தான் வணங்க முடியுமா, மந்திரத்தாலையும் வணங்கலாம். ஆனா மந்திரம் போல் மனதிற்குள் நிற்கக்கூடிய அவன் மனதை எல்லாம் விட பிரம்மாண்டமானவன். அதனாலதான் அவர் என்ன சொல்லுவாருன்னா, மனதை விட பிரம்மாண்டமானவன் சொல்றதுக்கு அவர் சொல்ற இடம் ஒண்ணு இருக்கு சுவாரஸ்யமா. என்ன சொன்னாரு,
மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சேன்னு சொல்லிட்டு, அப்ப அடுத்த பாட்டுல மந்திரம் மனதிற்குள்ளாக ஜபிப்பது. மனதிற்குள்ளாக மந்திரத்தை ஜபிக்கும் போது அந்த மனதிற்கு அவன் கட்டுப்பட்டவன் ஆகிருவானான்னு கேட்டா, அதுக்கு அந்த அசுரனினுடைய ஸ்டைல்ல ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க. காமரு சீர் அவுணன் உள்ளத்து என் மதியும் கடந்து. அவுணனுடைய அவுணன் யாரு? சீர் அவுணன், காமரு சீர் அவுணன், அனைவரும் விரும்பத்தக்க புகழ் உடையவன். அவுணன் அப்படின்னா அரக்கன். யார் அந்த அரக்கன்? மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி அசுர வம்சத்தில் பிறந்தாலும் அனைவரும் விரும்பும். ஏன்னா அவர் யாரையும் போர் கீர்லாம் போய் அடிச்சு துவச்சி அதெல்லாம் பண்ணல. அப்படிப்பட்ட மன்னன் என்பதால் அனைவரும் விரும்பக்கூடிய புகழுடையவனாக இருந்தார். அவருடைய சிந்தனையை தாண்டி சென்று மதி, உள்ளத்து மதி. என்ன மதி? எண்ணுகின்ற மதி. உள்ளத்து என் மதியும். சிந்தனை, எண்ணம், யூகம், இது எல்லாத்தையும் தாண்டி கடந்து. அப்ப மந்திரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த மந்திரத்துக்கும் கட்டுப்படாம கடந்து செல்லக்கூடியவன்கிற இடத்தையும் அவனுக்கு சொல்லிடுறாரு. அப்படி சொல்லிட்டு அப்ப என்னதாயா செய்யணுங்கிற எல்லாத்தையும் சொல்லி அவனை தேடி போய் வணங்கு, தேடு அவனை, அவ்வளவுதான். எங்கெல்லாம் தேடுறது? எல்லா திருத்தலத்திலையும் அவனை தேடு. இந்த ஒவ்வொரு திருத்தலமாக போவதுங்கிறது குறியீடு. இறைவனை பக்தன் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கிடைத்த இடத்துல எல்லாம் தேடணும். அதுக்காகத்தான் என்ன நம்ம யோசிக்கலாம், திருநீர்மலையில பார்த்துட்டு அப்புறம் எதுக்கு திருப்பதிக்கு போறாரு? ஏன் இங்க இல்லாத பெருமாளா? அங்க வேற பெருமாள், இங்க வேற பெருமாளா? லாஜிக்கலா கேட்கலாம். ஆனா அது ஒரு கவிதை மனம். அதனுடைய குறியீடு என்ன? நான் அவனை உலகம் பூரம் தேடி அலைவேன். யார? என் உள்ளத்துல இருப்பவனை. அதான் உள்ளத்துல இருக்கானே. உள்ளத்தில் இருப்பவனை நான் தேடி போறேன், உனக்கு என்ன? அதான் பக்தர்களது கேள்வி. நான் ஒவ்வொரு இடமா தேடி தேடி போய் அவனை பார்ப்பேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருப்பான் அவன், அப்படி பார்ப்பேன். அந்த மாதிரியான ஒரு அதுதான் இந்த 10 பாடல்களை நம்ம பார்த்தோம். இப்ப 11வது பாட்டு வரும்போது இந்த பக்தன் எப்படி அணுக வேண்டும் இறைவனை அப்படிங்கிற இன்னொரு இதுக்கும் மெல்ல மாறுறாரு. 10 பாட்டுல அதை பேசல. 11வது பாட்டுல இருந்து அப்படியே தலைவி பாவத்துக்குள்ள இறங்குறார். பட்டு உடுக்கும் அயர்த்து இறங்கும் பாவை பேனாள் பனி நெடுங்கன் நீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் எழு துணை போது என் குடங்கால் இருக்ககில்லாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மட்டுவிக்கி மணிவண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சி சொல் என்ன சொன்னால் நங்காய் கடல்வண்ணர் இது செய்தார் காப்பார் ஆரே. ஸ்டேட்மெண்ட். அம்மாக்காரி அவ ஃப்ரெண்டு கிட்ட புலம்புறான். நங்காய் என்பது அம்மாவனுடைய ஃப்ரெண்டு. தாய்க்கூற்று தாய்ப்பாசுரம். என் பொண்ணு என்ன செய்யறா? திடீர்னு எந்திரிச்சு அருமையாக பட்டு உடுத்தி கொள்ளுகிறாள். பட்டு உடுக்கும். இறங்கி அயர்க்கும்னு தான் வரணும் முறைப்படி. ஏன்னா மூச்சு தாழ்ந்து அதுக்கப்புறம் தான் பெருமூச்சு விட்டு சாயறது. அப்படி இறங்கும். ஆனா இங்க அப்படி மாறி மாறி வருது. அயர்த்து இறங்கும். அப்படியே அயர்த்துன்னு அப்படியே சோர்ந்து சாயறது. அப்புறம் இறங்கி போகுதல், அப்படியே படுத்துடுறது. பாவை பேனாள். இதுக்கு என்ன உரை எழுதியிருக்காங்கன்னா, அவ மரப்பாச்சி பொம்மையை வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி விளையாடுவா. இப்போ இந்த மாதிரி பிள்ளையா இவருடைய பெருமாளுடைய பார்வை பட்டதுல இருந்து இந்த பிள்ளை இப்படி ஆயிருச்சு, பொம்மையை கூட ஒழுங்கா வச்சு அலங்காரம் பண்றது இல்ல அப்படின்னு அம்மா சொல்றதாக எழுதியிருக்காங்க. பாவை பேனாள் அப்படின்னா மரப்பாவை, மரப்பாச்சி பொம்மைன்னு அதுக்கு ஒரு பொருளை கொடுக்குறாங்க. ஆனா நிஜமா பொருள் என்ன இருக்க முடியும்னா, பாவை பாவை என்பவள் அவள் தலைவியே தான். தலைவி தன்னை பேணி கொள்ளவில்லை, அலங்காரங்கள் செய்து கொள்ளவில்லை. அதுக்கு முன்னாடி நல்லா ஜாலியா இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட டிசைனா தலையை வாரிக்கிறது, பூச்சி உடிக்கிறது, அலங்காரங்களை செய்து கொள்வது, கண்ணுக்கு மையிட்டு எழுதுவது, இப்படி பல தோழியரோடு சேர்ந்து தன்னை அழகுபடுத்தி கொண்டு இருந்தவள் இப்போது என்ன ஆயிட்டா? அதை செய்வதில்லை. அப்படி பாவை தன்னை பேனாள் அப்படின்னு இருக்கிறது இன்னும் பொருத்தமா இருக்கு. பனி நெடுங்கன் நீர் ததும்ப. சரி, நீர் ததும்புது கண்ணுல, அப்புறம் என்ன பனி நெடுங்கன்? அப்போ பனி என்றால் குளிர்ந்தன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடி அந்த பெண்ணினுடைய கண்கள் எப்படி இருந்தன?
பனி நெடுங்கண், நீண்ட கண்கள், அழகான பொண்ணு, கண்ணு நீளமான கண்ணு, பார்வையில குளிர்ச்சியா இருக்கும். அந்த பொண்ணு இப்படி பார்க்கும்போதே, சில பெண்கள் பார்க்கும்போதே முறைக்கிற முறைக்கிற மாதிரி இருக்கும். இவள்கிட்ட அப்படி இல்லை. இவ ரொம்ப அன்பான பெண் என்பதால் இவள் பார்வையே ஒரு குளிர்ந்த பார்வையாக இருக்கும். யாருக்கு? அவ அம்மாக்கு. இப்ப அம்மா தான் புலம்பிட்டு இருக்கா, முன்னாடி என்னை பார்த்தாலே கண்ணுல அவ்வளவு அன்பு தெரியும், அப்படியே குளிர்ந்த பார்வையா பார்ப்பா. அப்படிப்பட்ட பனி நெடுங்கண் இப்போது எப்படி இருக்கிறது? நீர் ததும்ப இருக்கிறது. பனி நெடுங்கண் நீர் ததும்ப தூங்குறது இல்ல, பள்ளி கொள்ளாள், சரியாக தூங்குவதில்லை, கண் கலங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு வருத்தப்படுறா. எப்போது என் காலில் குடங்கால் அப்படின்னா மடி. இப்போ குடங்கை மன்னி அப்படின்னு நம்ம இவர் குலசேகர ஆழ்வார் தேவகியின் புலம்பலா ஒரு பாட்டை பாடினாரு, நமக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். என் குடங்கை மன்னி கிடந்துன்னு அந்த பாட்டு வரும். குடங்கை என்றால் என்ன? குடத்தை தூக்கும் போது கைகள் பெண்களுக்கு எப்படி இருக்குமோ அதை மாதிரி வச்சுதான் கை குழந்தையை எடுத்து பால் ஊட்டுவார்கள். இப்படி கையை முஷ்டி மடக்கி நீங்க தொப்புளுக்கு நேரம் இப்படி வச்சீங்கன்னு வைங்க, உள்ளங்கை மேல பார்த்து இருக்கணும், முஷ்டியை மடக்கி தொப்புளுக்கு நேரம் வைங்க, கரெக்டா சைடுல முழங்கை வரும், இடுப்புக்கு நேரம் முழங்கை வரும். அப்படிதான் குழந்தைய இப்படி கையில வச்சிருப்பாங்க. அது குடங்கை. அதே மாதிரி கை இருக்கணும்னா கால் அதே மாதிரி இருக்கணும். முழங்கால் லெப்டும் ரைட்டுமா வரணும்னா என்ன செய்வீங்க? நீங்க அப்படியே கிராஸ் லெக்டு, சம்மணம் போட்டு உட்காடுறது. சம்மணம் போட்டு உட்காருங்க. இப்ப முழங்கை எப்படி வயிற்றுல வச்சிருக்கிற மாதிரி சரியா காலை மடக்குனீங்கன்னா முழங்கை இருக்கும், முழங்கால் இருக்கும். ஸோ முழங்கையை மடக்கி இப்படி வச்சிருந்தீங்கன்னா குடங்கை. அதே இது முழங்காலை இப்படி மடக்கி உட்காந்துருந்தீங்கன்னா அது குடங்கால். அதான் மடி. இப்படி சம்மணம் போட்டு உட்காந்தாச்சுன்னா, அம்மா உட்காந்தாச்சுன்னா புள்ள ஓடி மடியில உட்காந்துரும், மடியில படுத்துக்கும், மடியை விட்டு இறங்காது. இப்ப வரைக்கும் அப்படித்தான். இந்த நான் காலேஜ் போற நாட்கள்ல கூட, பிஜி படிக்கிற நாட்கள்ல கூட நான் எங்க அம்மாவோட குடங்கால் மன்னிட்டு கிடந்தவன் தான். எழுத்துணை போது என் குடங்கால் இருக்கவில்லாள். முன்னாடி எப்ப பார்த்தாலும் நான் உட்காந்தானே ஓடி வந்து மடியில படுத்துக்குவா, கொஞ்சுவா. இப்போ ஒரு எள்ளத்தனை பொழுது, ஒரு எள் பொழுது கூட, எள்ளுங்கிறது சிறியது என்பதற்கு உதாரணமா சொல்லப்படுவது, சின்ன ஒரு நொடி பொழுது அப்படிங்கறது எள்ளத்தனைக்கும், எள்ளத்தனை பொழுது கூட அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த அம்மா. அவ்வளவு நேரம் கூட என் குடங்கால் இருக்கவில்லாள், அவளால இருக்க முடியல என் மடியில. என்ன ஏதாவது கேட்டா எம்பெருமான் திருவரங்கம் எங்கே அப்படின்னு கேட்கிறா. என்னும் என்றால் என்று சொல்லுகிறாள்னு அர்த்தம், என்று சொல்லும். எம்பெருமான் இருக்கக்கூடிய திருவரங்கம் எங்க, அங்கதான் நான் போகணும், இனிமே அவர் மடியில தான் படுத்துப்பேன் அப்படின்னு அந்த டயலாக். மணிவண்டு மட்டு விக்கி, மட்டு என்றால் தேன், தேனை அருந்தி விக்கல் எடுக்குது. அதுக்கு தேனை குடிச்சு குடிச்சு அப்படி போதை ஏறி அதுக்கு விக்கல் வருது. அந்த அளவிற்கு தேன் நிறைந்த மலர்களை தலையில சூடியிருக்கா. ஆகவே அந்த வண்டு அப்படி அதை சுத்தி முரலும். வண்டினுடைய ஓசைக்கு தமிழ்ல முரல்தல் அப்படின்னு பேரு. வண்டு முரலும், ஆந்தை அலரும், காகம் கரையும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த ஓசைக்கு ஒரு பெயர் இருக்கு தமிழ்ல. அதுல வண்டினுடைய ரீங்கார ஓசை முரல் என்று அதுக்கு பேரு. வண்டெல்லாம் அவ கூந்தல் மலர்கள், அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மலர்களை சூடி இருக்கிறாள். அந்த மலர்களில் இருக்கும் தேனை அருந்தி விக்கல் எடுக்கிற அளவுக்கு அவ கூந்தலை சுத்தி சுத்தி வருது. மட்டு விக்கி மணிவண்டு முரலும் கூந்தல் மடமானை, அப்படிப்பட்ட கூந்தல் கொண்ட மடமான் என்றால் மடப்பம் என்றால் அழகு, அதாவது ஒரு சின்ன மருட்சியோடு கூடிய அழகு, அதான் மடமான். அந்த மடமானை பொண்ணு அப்படி செல்லமா சொல்றா. மாங்குட்டியா இருந்தா என் பொண்ணு, இது செய்தார் தம்மை சொல் என்ன. கட்டுவீச்சி அப்படின்னு ஒரு பேர் வருது தமிழ் மரபுல, சங்க இலக்கிய மரபுல இருந்தே இந்த கட்டுவீச்சி வருவா. குரத்தியினுடைய இந்த குலத்தில் வந்தவள், குரத்தி குலம், குரத்தியாக வருபவள். நம்ம இந்த கையில ஜோசிய பரம்பு எடுத்துக்கிட்டு வருவாங்க குறி சொல்றவங்க, இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. முன்னாடி அவங்க வருவாங்க, வருஷத்துல குறிப்பிட்ட நாட்கள் தான் வருவாங்க. நீங்க கையை காமிச்சீங்கன்னா அந்த தடியால் அப்படி வருடி பலன் சொல்லுவாங்க. முகம் பார்த்தும் அவங்க சொல்லக்கூடியவங்க, நிமித்தமும் சொல்லக்கூடியவங்க, அவங்க தான் குறி சொல்றவங்க. அந்த குறி சொல்லும் குரத்தியின பெண்ணுக்கு கட்டுவீச்சின்னு பேரு. என் பொண்ணு இப்படி இருக்காளே, இது யார் செய்தது, எதனால என் பொண்ணு இப்படி ஆனா,
அப்படின்னு சொல்லி நான் அந்த கட்டுவீச்சியை கூப்பிட்டு கேட்டேன். இது செய்தார் தம்மை சொல் என்ன என்று கேட்க, அதான் என்ன என்று என்று கேட்க, இது செய்தார் தம்மை சொல் என்று கேட்டேன். யார கேட்டேன்? கட்டுவீச்சி சொல் என்ன, என்ன சொல்ல சொல்லி கேட்ட கட்டுவீச்சிய, என் மடமானை இது செய்தார் தம்மை, என் பொண்ணை இந்த கதிக்கு ஆளாக்குனது யாருன்னு நீ சொல்லு, குறிபாத்து சொல்லுன்னு கேட்க, நங்காய் மெய்யே, அவ சத்தியமா சொன்னா, கடல் வண்ணார் இது செய்தார் என்று. கடல் வண்ணம் கொண்ட பெருமான் யாரு? நாராயணன், அவன்தான் இது செய்தான் அப்படின்னு அவ சொல்லிட்டான். காப்பர் ஆரே, இனி யார் காப்பாத்த முடியும்? வேற எவனாவது செஞ்சான்னா பெருமாள்கிட்ட போய் நிக்கலாம், பெருமாளே காப்பாத்துன்னு. பெருமாளே இப்படி செஞ்சிருக்கானே, இனி யார் காப்பாத்துவா அப்படின்னு அந்த பாடலை தாய் முடிக்கிறான். நெஞ்சு உருகி கண் பனிப்ப நிற்கும். இன்னும் அந்த பொண்ணுனுடைய அவஸ்தைகள், இந்த அவஸ்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பிரக்ஞாவஸ்தை அப்படின்னு ஒரு பெயரை பயன்படுத்துறாரு பெரியவாச்சாம்பிள்ளை. பிரக்ஞையினுடைய அவஸ்தை, ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாகவும் சரி, ரொம்ப கவித்துவமாகவும் சரி, அந்த வார்த்தை ரொம்ப பொருத்தமான வார்த்தை. எண்ணங்களால் அலைக்கழிக்கப்படுதல் பிரக்ஞையினுடைய அவஸ்தை அது. அப்ப இந்த பிரக்ஞை திரும்ப திரும்ப நீ தனியா இருக்க, நீ தனியா இருக்க, அவன் உன்கிட்ட வரல, அவனை நீ சேரணும், அவன்கிட்ட சேராம இருக்க, இப்படி பிரக்ஞை அப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுதான் பிரக்ஞாவஸ்தை அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றது. நெஞ்சு உருகி கண் பனிப்ப நிற்கும். நெஞ்சு உருகிருச்சு, கண்கள்ல நீர் கோர்த்து கொண்டு இருக்கிறது, அப்படியே நிற்கிறா. அப்படியே நின்றுட்டே இருக்கும் போதே அப்படியே சோறும், அப்படியே தளர்ந்து போய் படுத்துடுறான். தளர்ந்து அப்படி பேச்சு மூச்சு இல்லாத மாதிரி கிடக்குறா. என்னது மூச்சு கீச்சு இதாயிருச்சா என்னன்னு பார்த்தோம்னா, நெடிது உயிர்க்கும். அப்புறம் திடீர் நெடிதுன்னா உயிர்க்கும் என்றால் மூச்சை உள்ளே இழுத்தல். மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு பேர் தான் உயிர்த்தல் அப்படின்னு பேரு. இறந்து போயிட்டா என்ன சொல்றோம்? அவன் மூச்சை இழுத்துட்டான்னு சொல்றோமா? மூச்சை விட்டுட்டான்னு சொல்றோம். அவர் அவ்வளவுதாங்க, மூச்சை விட்டாருங்க, இனி ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப விட்டுட்டார் என்றால் உயிர் போய்விட்டது. உயிர்க்கும் என்றால் மூச்சை இழுத்தாருன்னு அர்த்தம். இப்ப சோறும் அப்படின்னா சோர்ந்து இப்ப விழுந்துட்டா. ஐயோ விழுந்துட்டாலே என்னாச்சேன்னு பார்க்க போனீங்கன்னா, நெடிது உயிர்க்கும், திடீர்னு நீளமா மூச்சை உள்ள இழுக்கிறான். நெஞ்சு உருகி கண்ணெல்லாம் தண்ணீரா இருக்கு. சரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே டபால்னு மயங்கின மாதிரி சரிஞ்சிடுறா. ஐயோ சரிஞ்சிட்டாளேன்னு போய் பார்த்தோம்னா திடீர்னு பெருமூச்சு விட்டுட்டு நினைவுக்கு வர்றா. உண்டு அறியாள் உறக்கம் பேனாள். உண்டு அறியாள் உறக்கம் பேனாள். வார்த்தையை கவனிங்க. உறக்கம் அறியாள்னு சொல்லலாம்ல, சொல்லல. ஏன்? உறங்கும் போது அறிவு செயல்படாது, மனம் செயல்படும், அறிவு செயல்படாது. ஆகவே உறக்கம் அறியாள்னு சொன்னா பொருள் தவறு. இப்போ உறக்கம் பேணுதல். பேணுதல்னா என்ன? மெயின்டைன் பண்றது. நம்ம தூங்கணுங்கிற நினைப்பு நமக்கு, நம்ம அறிவுக்கு உண்டு. அறிவு தூக்கத்தின் போது செயல்படாது இல்லையா? அதனாலதான் நம்ம தூக்கத்தின் போது சில நேரம் உளர்றோம், கனவு கண்டு பதட்டப்படுறோம், வேர்க்குது, ஆடை விலகுது, கையை காலை எங்கேயா தூக்கி போடுறோம், கொரட்டை விடுறோம், புலம்புறோம். அப்புறம் இந்த பல வகை மெய்ப்பாடுகளை நாம் காட்டுகிறோம். இதையெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே நம்மள்ட்ட யாராவது இப்படிலாம் பண்ணீங்க. நான் இந்த ஆபீஸ்ல இருக்கும்போது, ஐசிஐசிஐல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஆக்ஸாலையும் இதே பிரச்சனை தான். யாரு என் கூட ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணாலும் அவங்க பிரமாதமா டிடிஎஸ் எஃபெக்ட்ல கொரட்டை விடுற ஆட்களா சேருவாங்க. எனக்கு கொரட்டை விடுறத கேட்டாலே தூக்கம் போயிடும் இரவு முழுவதும். என்னமோ ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். காலையில எந்திரிச்சோடனே அவங்கள்ட்ட செம கொரட்டை விட்டீங்க, தூங்க முடியலன்னா, நானா கொரட்டை விட்டேனா? அப்படி ஒண்ணுமே எனக்கு தெரியலையே அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு ஆள் கூட ஆமா நான் நல்லா கொரட்டை விட்டேன்ல, செம சவுண்ட் இல்லைன்னு ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான். ஏன்னா அது தெரியாது நமக்கு. உறக்கம் அறிவு உறக்கத்தில் செயல்படாது. இப்ப நீங்க ஒரு ஹால்ல உட்காந்துருக்கீங்க, எல்லாரும் இருக்காங்க, தும்மல் வருது, என்ன செய்வோம்? எவ்வளவு நாசூக்கா தும்ப முடியுமோ தும்முவோம், கர்ச்சீஃப் எடுத்துப்போம், மூக்க மூடிப்போம், மூக்கு வாயை சேர்த்து மூடி தும்முவோம். அப்ப தும்மல் எப்படி கையாளணும்னா அறிவு இருக்கு, ஏன்னா விழித்து இருக்கிறோம். உறக்கத்துல விழித்திருப்போமா? அப்ப அறிவு வேலை செய்யாது. விழிப்பு நிலை தான் அறிவு வேலை செய்யும் நேரம். ஆகவேதான் உறக்கம் அறியாள்னு சொல்லாம உண்டு அறியாள்னு சொல்றோம். எவனாவது தூக்கத்துல சாப்பிடுவானா?
சாப்பிடும்போது உங்களுக்கு விழிப்பு நிலை இருக்கணும். அதனாலதான் அந்த அறிவு இல்லாமல் ஆகிவிட்டது என்பதால் தான் உண்டு அறியாள்ங்கிற வார்த்தையை போட்டுட்டு உறக்கம் பேணாள். அறிவு என்ன சொல்லும்? போ தூங்குன்னு சொல்லும் அறிவு. அறிவே வேலை செய்யாது அந்த பொழுதுல. ஆனா அறிவு என்ன சொல்லும்? நீ உறங்க வேண்டும்னு சொல்லும். அதான் பேணுதல். அப்புறம் காலையில எந்திரிப்பா, நேரம் ஆயிடுச்சு, ஏதோ டம்முன்னு சத்தம் கேட்டது என்னன்னு பாரு. இப்படி அறிவு வந்து ஒரு காஷனா இருக்குமே தவிர அது ஒண்ணும் இல்லப்பா பூனைதான், சரி நீ போய் திரும்ப கண்டினியூ பண்ணு தூங்கு, அப்படி தூக்கத்தை பேணும் அறிவு. ஆகவேதான் உறக்கம் பேணுதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. உண்டு அறியாள் உறக்கம் பேணாள், நஞ்சு அறவில் துயிலமர்ந்த நம்பி என்னும். என்னும் என்றால் என்று சொல்லும். பொண்ணு சொல்லுது. என்ன சொல்றா? தூங்கல, சாப்பிடல, திடீர்னு உட்காந்து ஆதிசேஷனில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய நாராயணா அப்படிங்கிறா. நஞ்சு அறவில் துயிலமர்ந்த நம்பி. துயில் அமர்ந்தன்னு அரவில் அவர் படுத்திருக்காரு, நீங்க அமர்ந்தன்னு எழுதியிருக்கீங்களேன்னு இல்ல. துயில் அமர்ந்த என்றால் துயிலில் இருக்கிறன்னு அர்த்தம். வம்புவார் பூவையல் ஆலி மைந்தா என்னும். பார்க்கடல்ல இருக்கிற நாராயணனேன்னு சொல்லியாச்சு. அடுத்தாப்புல வம்பு என்றால் நறுமணம். நறுமணம் மிக்க வயல்களால் பூவயல். பூவயல்னா சோலைகள். அப்படி நறுமணம் மிக்க சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற திருவாலி திருநகரில் இருக்கக்கூடிய இளைய தெய்வமே, இளைஞனே, அழகனே அப்படின்னு வர சொல்றா. அம்சிறைய புல்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி. தோழி வந்து அம்மா என்ன செஞ்சிருக்கா போன பாட்டுல, என் பொண்ணு இப்படி கிடக்குறாளேன்னு சொல்லி புலம்பி தோழியை கூப்பிட்டு நீயாவது அவளை ஏதாவது பார்த்து சரி பண்ணிடி அப்படின்னு கொண்டாந்து தோழியை விட்டா, தோழிட்ட இவ பேசுற லட்சணம் இப்படிதான் இருக்கு. அம் சிறைய, அம் என்றால் அழகிய, சிறை என்றால் இறகு. அம் சிறைய புல், அழகிய சிறகை கொண்ட புல் எது? கருடன். அதனுடைய கொடி, கருட கொடி இவருக்குரியது, விஷ்ணுவுக்குரியது. அத எங்க இருக்கு? ஸ்ரீரங்கத்துல கட்டியிருக்காங்க. அந்த கொடி என்ன செய்கிறது? ஆடுகிறது, பாடுகிறது. நீ கொடி எப்படி ஆடும் பாடும்? இப்போ கொடி அசையும் காற்றுல, அது ஆடுவது போல இருக்கு. அப்படி ஆடும்போது அது எழுப்பக்கூடிய ஒலி இருக்கே, அது பாடக்கூடியது போல இருக்கு. சோ கொடி பாடிக்கொண்டே ஆடுவது போல இருக்கான் இவளுக்கு. இப்ப கேக்குறா தோழிட்ட, ரொம்ப அழகான சிறகையுடைய கருடனின் கொடி அப்படியே அதுவே பாடிட்டு ஆடுற மாதிரி ஸ்ரீரங்கத்துல இருக்கும், அங்க போய் நாமளும் ஆடுவோமா? அணி அரங்கம், அழகுமிக்க அந்த திருவரங்கத்தில் ஆடுதுமோ தோழி, நாமும் அங்க போய் ஆடலாமா தோழின்னு கேக்குறா. என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன். என் சிறகின் கீழே கோழி குஞ்சு என்ன செய்யும்? ஏதாவது பருந்து இருந்து வரதா இருந்தா தாய் கோழி ஒரு சத்தம் கொடுக்கும், உடனே தனது ரெக்கையை அப்படி விரிச்சிக்கும், எல்லா குஞ்சும் ஓடி அந்த ரெக்கைக்கு கீழே வந்துடும், ரெக்கையை அப்படி மூடிக்கும் தாய்க்கோழி. அதனால காக்காவோ அல்லது இந்த பருந்து போன்ற பறவைகளோ அந்த குஞ்சை தூக்காது. ஆனா அந்த சிறகுக்கு கீழே போய் அடங்கி இருக்கணும் இல்ல அந்த கோழி குஞ்சு, மாட்டேன் அப்படின்னு வெளியே திரிஞ்சதுன்னா பருந்து வந்து கொத்திட்டு போயிடும். அத அடிப்படையில சொல்றா. என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன், என் சொல் பேச்சை கேட்காமல் இருக்கும் பெண்ணை பெற்றுவிட்டேன். இரு நிலத்து ஓர் பழி படைத்தேன். இங்க இருங்கிறது விரிந்த, பரந்தங்கிற பொருள்ல வருது. இவ்வளவு பெரிய உலகத்துல ஏன் ஒருத்திக்குத்தான் இந்த பாவம் வந்து, இந்த பழி வந்து சேரணுமா? ஏ பாவமே, இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்கு வந்து இப்படி விடிஞ்சிருக்கே, என் பொண்ணுக்கு வந்து இப்படி ஆயிருக்கே அப்படின்னு அவன் அம்மா புலம்புறா. என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன், இருநிலத்து ஓர் பழி படைத்தேன், ஏ பாவமே, ஐயோ என் கொடுமையை ஏன் கேக்குறீங்க அப்படின்னு அவன் புலம்புறான். கல் எடுத்து கல்மாரி காத்தாய் என்றும், வார்த்தையை பாருங்க, கல்லெடுத்து கல்மாரி. எதனா கல் மாறி, மழை கல்லை போல் பொழிகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆலங்கட்டி மழை, மழை ஹெவியா பெய்யுது, ஆலங்கட்டி மழை, அப்படியே வானத்துல இருந்து பனிக்கட்டிய ஐஸ் கட்டி அப்படியே டம்மு டம்முன்னு வந்து விழுது. ஏன்னா அவ்வளவு மழைய பொழிஞ்சு ஆயர்பாடியவே மூழ்கடிச்சிருந்தோம்ல இந்திரன் ஆணையிட்டு இருக்கான். அதனால மேகங்கள் வந்து கடும் மழையை பெய்ய வைக்கின்றன. அது வந்து அப்படியே ஆலங்கட்டி மழையாக பெய்கிறது. அதுதான் கல் மாறி. அந்த கல்மாரியிலிருந்து காத்தாய், காப்பாற்றினாய். எப்படி காப்பாற்றினாய்? ஒரு கல்லை எடுத்து. அந்த கல் எது? ஒரு மலையவே கல்லு மாதிரி தூக்கி இருக்கான். நமக்கு அவனுக்கு ஒரு கல்லு மாதிரிதான் இருக்கும், நமக்கு மலை மாதிரி இருக்கிறது. ஸோ ஒரு கல்லை தூக்குற மாதிரி ஈஸியா தூக்கிட்டான்னு ஒரு பொருள் எடுக்கலாம். அப்புறம் மலை என்பது பெரிய பாறை தானே, ஆகவே ஒரு பாறை என்பதால் அதை கல் என்று குறிப்பிடுவதாக சொல்லலாம்.
கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும். காமரு பூங்கச்சி, காமரு என்றால் விரும்பத்தக்க, அனைவரும் விரும்பக்கூடிய, பூங்கச்சி பூக்கள் சோலைகள், அதாவது பூக்கள்ல இந்த இடத்துல பூஞ்சோலைகள் நிறைந்த கச்சி. கச்சின்னா காஞ்சிபுரம். அப்ப அப்படி இருந்திருக்கு காஞ்சிபுரம், இப்ப இருக்கிற காஞ்சிபுரம் இல்ல. பூக்கள் நிறைய சோலைகளால் சூழப்பட்டு அனைவராலும் விரும்பப்படுவதாக இருந்த காஞ்சிபுரத்தின் திருவூரகத்தில் இருப்பவனே. திருவூரகம்ங்கிறது என்ன? அந்த உலகளந்த பெருமாள் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தலம். உலகளந்த பெருமாள் கோயிலுக்குள்ளேயே 4 பெருமாள் இருப்பாங்க, திவ்ய தேச பெருமாள்கள். கார்வன பெருமாள், அப்புறம் நீர்வன பெருமாள், காரகத்தான், நீரகத்தான், ஊரகத்தான், 3 பேரு. அப்புறம் அந்த உலகளந்தவன், 4 பேரும் ஒரே கோயிலுக்குள்ளேயே இருப்பாங்க. அதனாலதான் காமரு பொங்கச்சி ஊரகத்தாய் என்றும் வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தவை என்றும். பாருங்க, வில்லிருத்து மெல்லியல் தோள், மெல் இயல், அப்படி மென்மையான அழகிய இயல்பை உடைய தோள்கள். யாருடையது? சீதையுடையது. அதில் தோய்தல் அப்படின்னா அப்படி அவளுடைய தோல்ல அப்படி முகத்தை சாட்சி அப்படி சாஞ்சிக்கிறான். அது ஒரு சீன். அவளுடைய தோல்ல தன்னுடைய முகத்தை சாய்த்து கொள்ளுகிறான். யாரு? ராமன். எப்படி அந்த தோளை சேர்ந்தான் என்றால், வில்லிருத்து தோள் தோய்ந்தான். வில்லை எடுத்து, இருத்து என்றால் உடைத்து, இற்று போகச் செய்து, வில்லை உடைத்து மெல்லிய தோள்களை உடைய சீதையை சேர்ந்து அவள் தோள்களில் சாய்ந்து கொண்டவனே அப்படின்னு சொல்றா. வெஹ்காவில் துயிலமர்ந்த வேந்தே. திருவெக்காங்கிறதும் அங்கேயே இருக்கக்கூடியது. யாரு? யதோத்காரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருமழிசை ஆழ்வார் சொன்னதுக்காக பைனாக பாய் சுருட்டி கிளம்பின பெருமாள் தான் அந்த திருவெக்கால இருக்கிறவர். அந்த திருவெக்கால இருக்கக்கூடிய பெருமான வேந்தேங்கிறார். வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும் மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டாய். மல் அடர்த்து, மல் அடர்த்துனா மல்யுத்தத்தில் ஈடுபட்டு மல்லரை அட்டாய், அட்டுதல் என்றால் அழித்தல், அந்த மல்லர்களை அழித்தாய் என்றும் மா கீண்ட கைத்தலத்து என் மைந்தா என்றும். மா என்றால் விலங்கு, இந்த இடத்துல குதிரையை குறிக்கும். குதிரை வடிவத்துல கேசி என்னும் அசுரன் வரான் கிருஷ்ணர் அவருடைய தோழர்களோடு விளையாடி கொண்டிருக்கும் போது. அப்ப அவர் கிருஷ்ணர் வந்து அதனுடைய அந்த குதிரையினுடைய வாயை பிடித்து மேலும் கீழுமாக பிடித்து அதை இரண்டாக பிளந்து கொள்ளுகிறார். அந்த இரண்டாக பிளக்கும் இதுக்கு அந்த செயல், அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் கீண்டல் அப்படின்னு பேரு. மா கீண்டானை, குதிரையை கிழித்து போட்டவனை, கிழித்த கையை உடையவன், கைத்தலத்து, அவனுடைய கைகளினுடைய வீரம் அப்படிப்பட்டது. குதிரையை ரெண்டா கிழிச்சு போட்ட வீரமுடைய எனது அழகானவனே என்றும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று. என்றும் என்றும் என்றும்னு வந்ததே, இப்படியெல்லாம் சொல்லு, இப்படியெல்லாம் சொல்லு, இப்படியெல்லாம் சொல்லுன்னு லீட் எடுத்து கொடுக்கிறா கிளிக்கு. சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே, சொல்வாயாக, சொல்லே அப்படின்னு, சொல்லு, சொல்லுடி, சொல்லுவாயாக அப்படின்னு அர்த்தம். கிளிய சொல்றா. என்ன சொல்லணும்? நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை எடுத்து கொடுப்போம்ல, அப்ப இந்த ரைம்ஸ் சொல்லு, யாராவது வந்துட்டா குழந்தைய சொல்லுவாங்க ரைம்ஸ் சொல்லு, அந்த குழந்தை அப்படியே பார்க்கும். நம்ம பாட்டை முதல் வரியை எடுத்து கொடுப்போம். அம்மா இங்கே வா அடுத்து பாடு, இந்த முதல் லீடு எடுத்து கொடுக்குறோம்ல, அதுதான் சொல் எடுத்து கொடுத்தது. அப்படி சொல் எடுத்து தான் கிளிக்கு சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கிளிக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. கல்லெடுத்து கல்மாரி காத்தாய், காமரு பூங்கச்சி ஊரகத்தாய், வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தோய், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே, மல்லடர்த்து மல்லரை என்ற அட்டாய், மாகீண்ட கைத்தலத்து என் மைந்தா, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அதெல்லாம் சொல்ல அப்படின்னு அந்த ஒவ்வொரு சொல்லா எடுத்து கொடுத்து தன் கிளியை கேட்டுக்கிறா. கிளி இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல, அதனால அவளுக்கு கண்ணீர் மல்குது. கண்ணீர் வடிந்து அவள் மார்பை நினைக்கிறது. துணைமுலை மேல், துணைமுலை என்றால் ஒரு முலைக்கு இன்னொரு முலை துணை, ஆகவே இரு மார்புகளை சொல்லுவதற்கு துணைமுலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவளுடைய இரு மார்புகளின் மீதும் அவளுடைய கண்ணீர் துளி அப்படியே வந்து சொட்டி சொட்டி, சோர என்றால் சொட்டுகிற, துளி துளியா சொட்டுது. கண்ணில் நீர் வழிந்து அவள் மார்பில் சொட்டும்படியாக சோர்ந்து கிடக்கிறாள். கிளியை பார்த்து அவர் பேரையாவது சொல்லு, அவர் பேரையாவது சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப கிளி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. யார சொல்லுகிறது? முளை கதிரை. வார்த்தையை கவனிங்க, முளை கதிர்.
கதிர் என்றால் சூரியன், முளைக்கின்ற கதிர், உதய சூரியன். இந்த அப்பவே அரசியல் இருந்திருக்கு. உதய சூரியன் அப்போதுதான் உதிக்கிற இளம் சூரியன், அதான் முளை கதிர், முளைக்கிற சூரியன். சரி, சூரியன்னு சொல்ல வேண்டியதானே, அது என்ன முளைக்கிற சூரியன்னு ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க? முளைக்கிற சூரியனைத்தான் நாம வெற்று கண்களால பார்க்க முடியும். இங்கே 11 மணிக்கு போய் சூரியனை நிமிர்ந்து பார்த்துருங்க. நம்ம காலையில சூரிய உதயத்தின் போது 6 மணில இருந்து ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் சூரியனை நீங்க பார்க்க முடியும். அப்படியே சிவப்பு நிறத்துல, ஆரஞ்சு நிறத்துல, செக்கர் நிறம், சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு மூணுனுடைய காம்பினேஷன்ல ஒரு பழம் மாதிரி அப்படியே ஒளி வீசி கொண்டு இருக்கும். பார்க்க பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அரை மணி நேரம் தான் ஐயா சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் 12 மணிக்கெல்லாம் நீங்க நிமிர்ந்து கண் கொண்டு சூரியனை பார்க்க முடியாது. அப்போ இறைவனது பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவன் நமக்காக என்ன செய்கிறான்? அவன் விஸ்வரூபத்தை காண முடியாது நம்மளால. அப்ப அப்படி காண முடியாத ரூபத்தை அவன் மனமிறங்கி நமக்கு காட்டுவான். இப்படி நீங்க பார்த்து ரசிக்கிற ஒரு பந்து போல் தெரிகிற சூரியன் தான் சுட்டெரிக்கும் உஷ்ணத்தோட உச்சியில ஏறுறான். அதே சூரியன் தான். அத மாதிரிதான் இறைவன் நமக்கு நம்ம நம்ம அன்புக்காக முளை கதிராக தெரிகிறவன், நமது கண்ணுக்கு புலப்படக்கூடியவனாக இருப்பவன். அந்த பொருள்ல தான் நம்ம இதை எடுக்கிறோம். முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை, திருக்குறுங்குடிக்குள் இருக்கக்கூடிய கருமேகம், கார்மேகம் போன்ற நிறத்தில் இருப்பவனை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பு அறிய ஆரமுதை. மூவா மூவுலகு, மூவா என்றால் வயதாகாத, மூப்படையாதன்னு அர்த்தம். இந்த மூ உலகம் மூப்படையாது. என்ன மூவுலகம் அழிஞ்சிரும் சொன்னமே, அப்புறம் எப்படி மூப்படையாதுன்னு சொல்றீங்கன்னா, அழியிற மூ உலகம் அவன் திரும்ப பிறப்பிப்பான். அதான் அவனுடைய வேலையே. உலகத்தை அழிப்பான், உண்டும் உமிழ்ந்தும்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தை உண்டு என்றால் உலகத்தை அழித்து, உமிழ்ந்து என்றால் மீண்டும் உருவாக்கி, ரெண்டையும் செய்யக்கூடியவன். அப்படி செய்யக்கூடியவன். ஆகவே அந்த உலகங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும், இல்லாமலே இருக்காது. அப்படி செய்து அந்த செயல்களை எல்லாம் கடந்து அதற்கு அப்பாலாய் நிற்பவன். இப்போ உலகங்களுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் அவனுக்கு அப்ளை ஆகாது, அவன் அதையும் கடந்து நிற்கக்கூடியவன். அப்படியா? அது எப்படி? அப்படி நீ நினைச்சனா எப்படின்னு உன்னால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீ இந்த உலகத்துக்கு உள்ளவன். இந்த உலகத்திற்கு உள்ள இருக்கிற லாஜிக்குள்ளதான் நீ மாட்டுவ. அவன் அந்த லாஜிக்கு வெளியே இருக்கிறவன். மனமற்ற நிலையை மனதால் எப்படி அறிவது? மனம் இல்லாம மனதை வச்சுக்கிட்டு எப்படி மனம் இல்லாத நிலையை அறிவீங்க? எல்லாத்தையும் கரைக்கிற ஒரு திரவம் இருந்தால் அதை எந்த பாத்திரத்துல போட்டு வைப்பீங்க? எந்த பாத்திரத்துல இட்டாலும் அது கரைச்சிருமே. அப்ப அந்த திரவத்தை எதுல இட்டு வைப்பீங்க? சோ அந்த இப்படி ஒரு திரவமே கிடையாது. அது ஒரு ஃபன். அது இங்கிலீஷ் அந்த மாதிரி நிறைய அந்த லாஜிக் எல்லாம் உண்டு. எல்லாவற்றையும் கரைக்கும் திரவத்தை எந்த பாத்திரத்தில் வைப்பது? அப்ப அப்படி ஒரு திரவமே இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்துச்சு சார், ஆனா அந்த பாத்திரத்தை அது கரைச்சிருச்சு சார் அப்படின்னு இன்னொரு லாஜிக் அதை சொல்லலாம். ஏன்னா அதான் அதனுடைய இயல்பு சார். நம்ம பொருளும் பண்பும்னு பேசிக்கிட்டே இருப்போம். அந்த வகுப்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும். பொருளும் பண்பும் மாதிரி இது. அதை வச்சு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய மேலை தத்துவத்துல இந்த கேம் ஆடுவாங்க அதை வச்சு. அப்போ இங்க அதை எந்த இடத்துக்கு சொல்றோம் நம்ம? அளப்பு அறிய ஆரமுதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப உலகத்தை எல்லாம் திரும்ப திரும்ப அழிச்சு உருவாக்கிக்கிட்டே இருப்பான். சோ உலகத்துக்கு இதெல்லாம் கிடையாது. அது அவனா புதுசு புதுசா உருவாக்குவான். அப்படி ஆயிட்டே இருக்கும் உலகம். மூவா உலகு. அதற்கு எந்த அழிவும் கிடையாது. உலகத்தை அவன் புதுசா உருவாக்கிடுவான். திடீர்னு உலகம் பழசா போச்சு நீ நினைச்சனா அவன் டபால்னு அதை முழுங்கிடுவான். அவன் நினைச்சான்னா அப்புறம் அவனே புதுசா உலகத்தை பிறப்பிப்பான். சோ உலகம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். மூ உலகம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மூ உலகிலும் இருக்கக்கூடியவர்கள் அதே லாஜிக் அவனுக்கு அப்ளை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாதுன்னு சொல்லிடுறோம். ஏன்னா அவன் கடந்து அப்பால் முதலாய் நின்ற, அனைத்திற்கும் ஆரம்பமா அவன் தான் இருக்கான், எல்லாத்தையும் கடந்துறவனா இருக்கான். அது எப்படின்னு கேட்டனா ஓ லாஜிக்கால அதை நீ அதை எண்ணி பார்க்க முடியாது. அதான் அளப்பு இல், அளந்து பார்க்க முடியாது. அளப்புங்கிற வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். தமிழ்ல தர்க்கவியலுக்கு தமிழ் தர்க்கம்ங்கிறது வடமொழி சொல். லாஜிக் அப்படிங்கிறதுக்கு இணையான சொல். தர்க்கம் என்றால் அனைத்தையுமே நமது அறிவுக்கு உட்பட்ட வரம்பிற்குள் கொண்டு வருவதுதான் தர்க்கத்தினுடைய வேலை.
இந்த உலகத்துல எந்த நிகழ்ந்தாலும், எந்த கருத்து இருந்தாலும், எந்த பொருள் இருந்தாலும், எந்த பண்பு இருந்தாலும் அவற்றை நம்முடைய அறிவின் வரம்புக்கு உட்படுத்துவதுதான் தர்க்கத்தினுடைய வேலை. இப்ப நமக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு பொருளுக்கு அது என்னன்னே தெரியாது, அதனுடைய பேர் தெரிஞ்சாலே நம்ம ரொம்ப திருப்தி ஆயிடுவோம். பார்த்திருக்கீங்களா? இது எந்த ஊரு, இது எந்த ஊரு, ரொம்ப இது லைட் வருது, திடீர்னு ஒரு பயணம் போறோம், பாதி தூக்கத்துல எதிர்த்து பாக்குறோம், லைட் வருது, கடைகள்லாம் இருக்கு, எந்த ஊர் எந்த ஊர், மண்டையை போட்டு குடையும். அப்புறம் திடீர்னு ஒரு ஓரத்துல இது பரமத்தி வேலூர் அப்படின்னு ஒரு போர்டு பாத்துருவோம். ஆஹா, பரமத்தி வேலூர், சரி. அந்த பெயர் வந்தோடனே திருப்தி ஆயிடுறோம் பாருங்க. என்ன பரமத்தி வேலூர்னு உனக்கு அந்த ஊரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருமா? எவ்வளவு மக்கள் தொகை, எவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன இது இருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருமா? ஆனா பேர் தெரிஞ்ச உடனேயே அந்த பேரை வச்சு எப்ப வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம்ல. யார்ட்டையாவது போய் கூகுள்ல போய் பரமத்தி வேலூர்னு போட்டா தகவல் வந்துருது. நம்ம ஆபீஸ்ல யார்ட்டையாவது பரமத்தி வேலூர் யாருக்காவது கேட்டா சொல்லிட்டு போறாங்க. நம்ம அறிவுக்கு உட்படுத்திடலாம்ல அதை. அதுல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்ல பேர் தெரிஞ்சுட்டா. அதனாலதான் பெயரை முதல்ல கேட்கிறோம். இப்போ ஒருத்தர்கிட்ட, சார் நான் அவர்கிட்ட 20 வருஷமா ரொம்ப நெருங்கின நண்பன் சார், நான் அவர் என்கிட்ட எதையுமே சொல்லாம இருந்தது இல்ல, ஆனா அவர் பேரை மட்டும் நான் கேட்டதே இல்லை சார், அப்படி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு சொல்லுங்க. சாத்தியமே கிடையாது. அறிமுகமே நமக்கு பேர்ல தான் ஆரம்பிக்கும். சார் உங்க பேர் சார், அப்படிதான் நம்ம பேச்சே ஆரம்பிப்போம். அப்போ பெயர் அப்படிங்கிறது அந்த அந்த அளப்பு தர்க்கத்திற்குரிய அடிப்படை, அளவை இயல்னு தமிழ்ல அதுக்கு பேரு. பெயர் என்பது ஒரு அளவு, ஒருத்தருக்கு பெயருங்கிறது ஒரு அளவு. இப்போ ராஜகோபாலன் அப்படின்னு நான் என் பேரை சொன்ன உடனே என்னெல்லாம் நீங்க அந்த அதுல அளவைக்குள்ள எதெல்லாம் வந்துடும்? இவர் வந்து ஒரு இந்து, இவர் ஒரு ஆண், கொஞ்சம் பழைய பேரா இருக்கு, கட்டாயம் கொஞ்சம் வயசானவராக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி எத்தனை பாசிபிலிட்டிஸ் உங்க மனசுக்குள்ள நீங்க அடுக்க முடியும் ஒரு பேரை கேட்ட உடனே? ஃபாத்திமா அப்படின்னு ஒருத்தங்களை சொல்றோம், உடனே நம்ம டக்குன்னு என்ன ரெண்டு அளவு அளந்துருவோம், இவங்க இஸ்லாமியர், இது வந்து இந்த அம்மா ஒரு பெண்மணி. அப்ப பெயர் ஒண்ணு சொன்ன உடனே 2-3 பாயிண்ட் அளவு, 0.1, 0.2, 0.3 அளக்கக்கூடிய பாயிண்ட்ஸா வந்து விழுதா, அதான் லாஜிக். அதனாலதான் அதுக்கு தமிழ்ல அளவை இயல்னு பேரு. இவர் என்ன சொல்றாங்க பாருங்க, உன் லாஜிக் வச்சு அவனை அளக்க முடியாது, அளப்பு அளப்பு இல்லாத, அளக்க முடியாத ஆர் அமுதை, மிக செறிவான அமுதம் அவன், திகட்டாத அமுதம் அவன், அப்படிப்பட்டவன், அனைத்திற்கும் முதலாக விளங்கி அனைத்தையும் கடந்தவனாக விளங்கி உலகத்திற்கும் முதலாக விளங்கக்கூடியவனாகிய அவன் எந்த தர்க்கத்திற்கும் ஆட்படாத, எந்த தர்க்கத்திற்கும் உட்படாத ஒரு திகட்டாத அமுதென விளங்குபவன். அந்த அரங்கம்மேய அந்தணனை, அந்தணன்கிறது இங்க அவன் ஜாதியை குறிப்பிடுவது கிடையாது, எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகுவான்னு திருவள்ளுவர் விளக்கம் சொல்றாரு. அந்தணன் என்பன் அறவோன் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகுவான்னு சொல்லிடுறாரு. அந்த அந்த கேட்டகரியில வரக்கூடிய அந்தணன் அவன், அனைவருக்கும் நலத்தையே விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், அரங்கத்தில் இருக்கிறவன். அந்தனர்தம் சிந்தை யானை. இப்போ பூமியில இருக்கிற மனிதர்களிலேயும் அந்தணர்கள் உண்டு. பிற உயிருக்கு துன்பத்தை சிந்திக்காமல் எல்லா உயிர்களுக்கும் செந்தன்மையுடன் அந்த உயிர்கள் மேல் அன்போடு விளங்கக்கூடியவன் எவனோ அவன் அந்தணன். அது பிறப்பால் வரக்கூடியது கிடையாது. அது வந்து ஒரு குவாலிபிகேஷன், ஒரு ஒரு தகுதி தானே தவிர அது பிறப்பினால வரக்கூடியது கிடையாது, டிஃபால்ட் கிடையாது. அப்படிப்பட்ட நல்லவர்களது சிந்தையில் இருப்பவனை, அந்தனர்தம் சிந்தையானை, திருத்தன்காவில் விளக்கு ஒளியை, தன்காவில் அப்படின்னா திருத்தன்காங்க, திருத்தன்கா அப்படிங்கிறது குளிர்ந்த காற்று, திருத்தன்கால் அப்படின்னு, திருத்தங்கல் இல்ல, திரு தன் 3 சுழியின் குளிர்ந்த கால், கால்னா காற்று, குளிர்ந்த காற்று வீசுமிடம் அந்த இடம் திருத்தன்கா அப்படின்னு இருக்கு தலம். அந்த திருத்தன்காவில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேரு தீப பிரகாசன் அப்படின்னு பேரு. தமிழ்ல அழகான பெயர், விளக்கொளி பெருமாள் அப்படின்னு பேரு. எப்படி விளக்கு அனைத்தை, அதுக்கு பேர் என்ன விளக்கு. நம்ம தமிழ்ல பாருங்க, பெயர் சொல்லும் வினை சொல்லுமா விளக்கு எடுத்துப்போம். பெயர் சொல் என்ன? விளக்கு என்றால் லைட். லைட் நமக்கு என்ன செய்யும்? அனைத்தையும் நமக்கு விளக்கி சொல்லும். that explains everything. ஒரு இருட்டு அறையில் நீங்க நிக்கிறீங்க, உள்ள உங்களை கொண்டு விட்டுட்டாங்க, இருட்டு அறை. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு அடி எடுத்துக்கே யோசிப்பீங்க, கையை அப்படி முன்னாடி நீட்டி என்ன பொருள் இருக்கு, எங்க இன்னொரு கதவு இருக்கு,
இந்த ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போனா எங்க போகலாம், லெஃப்ட் போறதா ரைட்டு போறதா அப்படி தடுமாறிட்டு இருப்போம். டக்குன்னு ஒரு விளக்க கையில கொடுக்குறாங்க, விளக்க ஏத்துறீங்க, ஆஹா இங்க டேபிள் இருக்கு, இங்க சேர் இருக்கு, அதோ இருக்கு கதவு, அந்த ரூமுக்கு போற இடம், மாடிக்கு போற இடம் இங்க இருக்கு, இந்த அலமாரியில் இதெல்லாம் வச்சிருக்காங்க. எத்தனை விஷயங்கள் நம்ம அறிவிற்கு விளக்கப்படுகின்றன ஒரு விளக்கின் ஒளியில். அப்ப இறைவன் அப்படிப்பட்ட அறிவாக விளங்குபவன். அதனாலதான் அவர் பேரு தீப பிரகாசன். விளக்கு அல்ல அவன், விளக்கிலிருந்து வரும் ஒளி. விளக்கு ஒளி பெருமாள். அவன் ஒளியாக விளங்குபவன், விளக்காக விளங்குபவன் அல்ல, அவன் ஒளியென விளங்குபவன். இப்ப நான் தான் விளக்கு, என் வார்த்தையாக வரக்கூடியது அவன், இறைவன் தான் ஒளி. ஒரு எந்த சந்தர்ப்பத்திலேயாவது நானே சிந்திச்சு நானே இந்த வார்த்தைகளை சொல்லுவதாக நினைக்கும் போது அந்த ஒளி குன்றும். ஏனென்றால் ஒளியான விளங்குபவன் இறைவன். அவன் நினைச்சா என் வாய் வழிய வர வைப்பான், இல்லைன்னா இன்னொருத்தர் வாய் வழியை என்னை விட சிறப்பா வர வைப்பான். இதுக்கு முன்னாடி அவன் எத்தனையோ பேரை என்னை விட சிறப்பா சொல்லியிருக்கான், இப்பவும் என்னை விட நல்லா சொல்றவங்கள வச்சிருக்கான், என் வாயில இவ்வளவு வரபடி வச்சிருக்கான். அந்த ஒளியென விளங்குபவன் அவன். அதனாலதான் விளக்கு பெருமான்னு கிடையாதவன், விளக்கு ஒளி பெருமான். அந்த வார்த்தையே ரொம்ப அருமையான வார்த்தை. தீப பிரகாசன், தீபம் அல்ல அவன், தீபத்திலிருந்து உருவாகும் பிரகாசமாக விளங்குபவன். அனைத்தையும் நெருப்பு அதுல எரியலன்னு வைங்க, அப்பவும் அது விளக்குதான், பெயர் சொல் விளக்குதான், எரியாத விளக்கு. அது எரியாத விளக்கிலிருந்து ஒளி வருமா? அப்ப ஒளியை ஏற்றுவதற்கு விளக்கு இருக்கிறது, ஆனால் விளக்கின் பயன் அது ஒளிவிடும் போதுதான். ஆகவேதான் பிரகாசமாக விளங்குபவன் அவனை சொல்றாங்க. திருத்தன்கால இருக்கிற பெருமாள் விளக்கொளி பெருமாள். அதனாலதான் அந்த வார்த்தையை போடுறாரு, விளக்கு ஒளியை மரகதத்தை. இந்த விளக்கு எப்படி இருக்கு? மரகதமா மின்னுது. இப்போ சிவப்பா மஞ்சளா ஒளி வரும், ஆனா இந்த ஒளி எப்படி இருக்கு? கரும்பச்சையா ஒளிருது. அதனாலதான் மரகதத்தைங்கிற வார்த்தையை நடுவில் தூக்கி போட்டுக்கிறார். ஏன்னா இறைவன் கருமை நிறமுடையவன் இல்லையா அவன், ஆகவே அவன் ஒளியே கரும்பச்சையா இருக்கான். ஆகவேதான் விளக்கு ஒளியை மரகதத்தை, மரகத விளக்கு ஒளியை திருத்தன்காவில், திருத்தன்காவில் இருக்கும் மரகத விளக்கு ஒளியை அப்படின்னு அதுக்கு பொருள் எடுக்கணும். வெக்காவில் திருமாலை பாட கேட்டு, திருவெக்கால இருக்கிற பெருமாளை, திருத்தன்காவில் இருக்கும் பெருமாளை, விளக்கு ஒளி போன்ற மரகதத்தை, அப்படி அதுக்கு முன்னாடி இருக்கிற முளை கதிரை குறுங்குடியில் மிகு இவனை, இப்படிப்பட்ட தெய்வத்தை பாட கேட்டு, இப்படியெல்லாம் அந்த கிளி பாடுதான். இவ பாட சொல்லி சொல்லெடுத்தால போன பாட்டுல, இப்ப அந்த கிளி பாடுதான். அத பாடுறத கேட்ட உடனே வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. உன்னைய வளர்த்ததுக்கு எனக்கு இப்பதான் பிரயோஜனம், அவன் பெயரையும் அவன் புகழையும் உன் வாயால கேட்டேனே, உன்னைய வளர்த்ததுக்கு இதுதான் எனக்கு பயன், இதுதான் எனக்கு மகிழ்ச்சி, பயன் பெற்றேன்னு சொல்லி அதற்கு கைகூப்பி வணங்குறாளாம் கிளிய, இவ பொண்ணு. இந்த வார்த்தையை கவனிங்க, இதுல கிளி எது? கிளி நம்முடைய மனம். நம்முடைய மனம் இயல்பில் இறைவனை நாடி செல்லாதது. ஏனென்றால் மனம் புலன்களினால் உருவாகி வரக்கூடியது. கர்மேந்திரியங்கள்னு சொல்லும் போது அப்ப நம்ம என்ன சொல்றோம்? கை, கால், வாய், அப்புறம் இதையும் சொல்றோம் இல்லையா, ஜனன உறுப்புகளும் கழிவு உறுப்புகளும்னு சொல்லிடுறோம். அதற்கு மேல வரக்கூடிய 24வது வரக்கூடியது ஏற்கனவே பார்த்தோம், 24 தத்துவங்கள் பார்த்தோம். அப்படி வரக்கூடியதுல மனம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்துருக்கு. இந்த மனம் இயல்பில் கர்மேந்திரியங்களின் மீதும் ஞானேந்திரியங்களின் மீதும் தன்மாத்திரைகள் மீதும் செயல்படக்கூடியது இல்லையா, அது அதன் மேலதான் செயல்படும். ஒரு ஒரு விஷயத்தை குறித்து நீங்க கற்பனை பண்ணணும்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் கண்ணும் காதும் வேலை செஞ்சாகணும். கண்ணால் அப்படி ஒரு பெண்ணை பாக்குறோம், சே இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணை நம்ம காதலியா அடைஞ்சு, இது மனம் வேலை செய்யும். அப்ப மனம் வேலை செய்வதற்கு கருவியான முதல் விஷயம் என்ன? புலனாகிய கண். ஒரு ஹோட்டல் அப்படி பாருங்க, ஒரு ஐட்டம் அப்படி இருக்கு, செமையா இருக்க, யூடியூப்ல பாக்குறோம், என்ன சூப்பரா இருக்கு பார்க்கவே, வாய் ஊறுதே, இதை சாப்பிட வேண்டியதான் இன்னைக்கு. இது என்னது? கண் பார்த்து மனம் செய்யும் கற்பனை. அப்ப புலன்கள் இன்றி மனம் வேலை செய்யாது. அப்ப மனத்தினுடைய இயல்பு புலன்களின் பாதையில் செல்வதுதான் மனதினுடைய இயல்பு. அப்ப அந்த மனதிற்கு நீங்க என்ன செய்யணும்?
அந்த பாதையிலிருந்து இறைவனை வணங்குவதை நோக்கி திருப்பணும். இப்ப நீங்க 4வது பாட்டை பாருங்க. 2064 13வது பாட்டு. 13வது பாட்டை பாத்தீங்கன்னா, கிளியை சொல் அப்படின்னு சொல்லி சொல்றா. சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று. அப்ப ஏற்கனவே அந்த மனம் பயிற்றுவிக்கப்பட்ட மனம் இறைவனை நோக்கி திருப்பி விடப்பட்டு அதன் இயல்பான புலன்களின் பின்னால் செல்வதை தவிர்த்து இறைவனின் மீது அதை திருப்பி விட்டு அதை திரும்ப திரும்ப நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது மடக்கிளி மறந்து போயிடும். நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப அது திரும்ப இறைவனை பற்றி அது மனம் நினைக்கும் போதெல்லாம் அப்ப நம்ம ஆன்மா மனதை வணங்கும். மனம் ஆன்மாவை விட சிறியது, ஆன்மா பெரியது. ஒரு கிளியை விட மனுஷன் பெரியவன் இல்லையா? ஆனா இந்த மனம் இறைவனை நினைப்பதை பார்த்து ஆன்மா மகிழ்கிறது, மனதிற்கு நன்றி சொல்லுகிறது. மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே அப்படிங்கிற சொல்ல அங்க உட்காருது. கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்றும், கல்லுயர்ந்த நெடுமதில் கற்களால் அடுக்கி கட்டப்பட்ட உயரமான மதில் சுவரை உடைய கச்சி, கஞ்சி, அதாவது காஞ்சி, காஞ்சியில் மேவும் களிறு ஆண் யானை என விளங்குபவன் என்றும், கடல் கிடந்த கனியே என்றும். அந்த வார்த்தையை பாருங்க, கனி என்றால் என்ன? அனைவரும் சுவைப்பது, சுவைத்தபின் இன்னொன்றாக அது முளைத்தெழுந்து மீண்டும் கனிகளை வழங்குவது. ஒரு மாம்பழம், அதை சுவைத்து சாப்பிடுகிறோம், அந்த மாங்கொட்டையை போட்டுடுறோம், அது வளரும், வளர்ந்து லட்சக்கணக்கான மாங்கனிகளை எல்லோருக்கும் அளிக்கும். அதை உண்டு மகிழ்பவர்கள் இன்னும் அதிலிருந்து இன்னும் நிறைய மாமரங்கள் உருவாகும். அப்ப இறைவன் அப்படிப்பட்ட கனி போன்றவன். நீங்க ருசிச்சுட்டு அந்த கொட்டையை இன்னொருத்தட்ட போட்டுருங்க, அது இன்னொருத்தர் மனசுல அந்த ருசி மரமாக வளர்ந்து அவர் இன்னொருத்தர்கிட்ட போடுவாரு. இப்படி என்னைக்கும் ஆழ்வார்கள் அனுபவிச்ச பழத்தின் விதை தான் இந்த பாசுரங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த விதை அதுவும் அவன்தான், பழமும் அவன், அந்த ருசியும் அவன்தான், அந்த ருசியின் மூலம் கடத்தப்படும் அந்த ரசனையும் அவன்தான். அதனாலதான் அந்த வார்த்தை கடல் கிடந்த கனியே. அவன் ஏன் கனி என விளங்குகிறான்? அவன் தான் வித்து, மூலம் அனைத்திற்கும். அப்போ வித்துன்னு சொல்லும் போது அவன் கசப்பா இருக்க மாட்டான், சுவையாதான் இருப்பான். ஆகவே கடல் கிடந்த கனியே, பார்க்கடலில் கிடைக்கும் தெய்வம். அல்லியம் பூமலர் பொய்கை பழனவேலி அணி அழுந்தூர் நின்று உகந்த அம்மான். தேரெழுந்தூர் வந்துட்டார். தேரெழுந்தூர் எப்படிப்பட்ட ஊரு? அல்லியம் பூ, அதாவது அல்லியம், அல்லியம்னா இந்த தாது, இந்த பூக்குள்ள இருக்கிற மகரந்தங்கள் இருக்கு இல்லையா, அதான் அல்லியம். அது மிகுந்த பூக்கள், அதாவது அந்த அந்த இடம் நீர் வளத்தோடு இருக்கிறது. அதனால அங்க அந்த நீரில் மலர்ந்திருக்கிற பூக்கள் எல்லாம் நல்லா செழிப்பா நிறைய மகரந்தத்தூளோடு இருக்கிறது. அல்லியம் பூ மலர் பொய்கை. அப்ப பொய்கையில மலரக்கூடிய பூக்கள் இதெல்லாம் இது ஆம்பல், குவளை, அப்புறம் தாமரை, இந்த பூக்கள் எல்லாமே அப்படி தாது நிறைந்த பூக்களா இருக்கு. அப்படிப்பட்ட பழனவெளி, பழனம் என்றால் வயல்களில் நீர் நிரம்பி இருக்கக்கூடிய வயல். உதாரணமாக நெல் வயல், நெல் வயல்ல எப்போது நீர் நிரம்பி இருக்கணும், அதுதான் பழனம், அதான் பழனி. பழனம் நிறைந்த ஏரியாங்கிறதுனாலதான் பழனின்னு அதுக்கு பேரு. இன்னைக்கும் பழனியை சுத்தி விவசாயம் பிரமாதமா நடக்கும். ஆய்க்குடி எல்லாம், பழனியை ஒட்டி இருக்கிற ஆய்க்குடி எல்லாம் போனீங்கன்னா இன்னைக்கும் அங்க நெல் விவசாயம் சிறப்பா இருக்கும். அங்க இருந்து அப்படியே அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெச் வரைக்கும். அப்புறம் ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட நெருங்க நீங்க பழையபடி அந்த ஒரு ஒரு வறண்ட பிரதேசத்தை தான் பார்ப்பீங்க. உடுமலைப்பேட்டையெல்லாம் அப்படியே போக போக கொங்கு பிரதேசத்துக்கு போக போக வறட்சியா தான் இருக்கும். திரும்ப நீங்க கோயம்புத்தூரை தாண்டி அந்த பக்கம் பாலக்காடு இதுக்கு போனீங்கன்னா தான் திரும்ப பச்சை கலர் வரும். இந்த பக்கம் மருதமலை, இந்த மாதிரி மலையை ஒட்டி போனீங்கன்னா தான் அந்த பசுமை திரும்ப நீங்க பார்க்க முடியும். வெள்ளிங்கிரி எல்லாம் அதுக்கு நடுவுல இருக்கிற பொட்டல்வெளி. அப்ப இந்த பழனம் என்பது நீர்நிறை வேலி, அதான் பழனம். பழன வேலினா ஊரை சுத்தி வேலி போல அந்த நீர் நிறைந்த நிலங்கள் கிடக்கின்றன. அப்படிப்பட்ட அணி அழுந்தூர், அழகுமிக்க அணி என்றால் அழகுமிக்க, தேரெழுந்தூரில் இருக்கும் எம்மான், நின்றுகந்த எம்மான். அங்க நிப்பான் அவன், நின்று உகந்தங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க இல்லையா. தேரெழுந்தூர் பெருமாள் நிற்கக்கூடியவன், நின்று இருக்கும் கோலத்தில் உடையவன், ரொம்ப அழகானவன், நல்ல உயரம், ஆள் சும்மா 8 அடி உயரம் இருப்பாரு. போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப அழகா இருப்பாரு. அந்த ஆமருவியப்பன், அவன் தான்
அணி எழுந்தூர் நின்று உகந்த அம்மான் என்றும் என்று சொல்லும். சொல்லுயர்ந்த நெடுவீனை, அதாவது இதெல்லாம் சொல்றாவ பொண்ணு என்னெல்லாம் சொல்றா? கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிரே, கடல் கிடந்த கனியே, அல்லியம் பூமலர் பொய்கை பழனவேலி அணி எழுந்தூர் நின்று உகந்த அம்மானே, அப்படிலாம் சொல்றா. எப்படி சொல்றா? சொல்லுயர்ந்த நெடுவீனை முலைமேல் தாங்கி, சொல் உயர்ந்த அப்படின்னா வீணை சொல் என்ன? வீணையினுடைய நாதம் ரொம்ப சரியா இருக்கு, அந்த ஸ்ருதி மிகச் சரியாக இருக்கிறது. அதனாலதான் சொல் உயர்ந்த அப்படிங்கிற வார்த்தையை போடுற. நல்ல அருமையா டியூன் செய்யப்பட்ட வீணை. எப்படிப்பட்ட வீணை? நெடுவீணை. அதை எடுத்து மார்பு மேல வச்சிருக்காவ, முலை மேல் தாங்கி. ஏன்னா அவ உட்கார்ந்துருக்கா, அது பெரிய வீணை என்பதால் அவள் மார்பை தொட்டு கொண்டு இருக்கிறது அந்த வீணை. அதனால அவர் முலை மேல் தாங்கிங்கிறாரு. தூமுறுவல் நகை இறையே தோன்ற நக்கு. நக்கு என்றால் நகு, சிரித்து அப்படின்னு அர்த்தம். எப்படி சிரிக்கிறா? தூமுறுவல் நகை, சின்ன புன்முறுவல் நகை. அது புன்முறுவல் நகை. அதுவும் எப்படி? இறை, இறைனா கொஞ்சமாக அர்த்தம். ரொம்ப கொஞ்சம், அதாவது சிரிக்கிறாளா இல்லையாங்கிற சந்தேகம் வரும் அளவிற்கு ரோஜா இதழ்கள் ஒவ்வொன்றா அடுக்கி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மொட்டா இருக்கிற ரோஜா லேசா விரியும் போது அப்படி நடுவுல பாக்குறீங்க, இப்படி கீழே வச்சு மேல இருந்து அந்த நடுவுல பாருங்க, ஒரு இதழுக்கும் இன்னொரு இதழுக்கும் இருக்கிற இடைவெளி எப்படி ஒரு கோடு மாதிரி இருக்கோ அந்த அளவு புன்னகை அது. தூமுறுவல் நகை இறையே தோன்ற, அப்படி சிரித்து கொண்டு மெல் விரல்கள் சிவப்பு எய்த தடவி ஆங்கே. தடவினா வீணை வாசிக்கிறது, விரல்களால வீணையை வாசிக்கிறதுக்கு பேர் தான் வீணை தடவி. இப்ப இவரும் நாவுக்கரசரும் அப்படித்தானே பாடுவாரு. பாட்டு டக்குன்னு மாசில் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு அவரே சொல்லுவார். வீணை வாசித்தல வீணை தடவுதல்னு பேர், இந்த விரல்களால் அதை தடவுறது. அப்படி விரல் அப்படி ஒரு சின்ன புன்னகையோட, முகத்துல புன்னகை மாறாமல் தன்னுடைய சிவந்த விரல்களால், அல்லது விரல்கள் சிவப்பு எய்தன்னு வருது, விரல்கள் சிவந்து போகும்படியாக, ஏன்னா அது மெல் விரல்கள், அந்த மெல் விரல்கள் எல்லாம் சிவந்து போகும்படி அந்த வீணையை தடவி மென் கிளி போல, ஒரு அழகான கிளி குரல்ல மிக மிளற்றும், அதிகம் அப்படி மிளற்றுகிறாள், கிளி போல அப்படி பாடுறா. எதை என்னன்னு பாடுறா? அதான் மேல சொன்னது, கல் உயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சி மேய களிரேன்னு பாடுறா, கடல் கிடந்த கனியேன்னு பாடுறா, அணி எழுந்தூர் நின்று உகந்த அம்மானேன்னு பாடுறா. யாரு? என் பேதையே, நான் பெத்த உள்ளதான் இப்படி எல்லாம் பாடிட்டு இருக்கா அப்படின்னு அவன் பேரை சொல்லும் போது மகிழ்ச்சியா இருக்கா. அதான் விஷயம். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் புலம்புனா? நெஞ்சுருகி கண்பணிப்ப நிற்கும், ஆயிரத்து இறங்கும், பனி நெடுங்க நீர் ததும்ப பள்ளி கொள்ளாலாம் புலம்புனா இல்லையா? இப்ப என்ன சொல்றா பாருங்க, பாடும்போது அவ எப்படி இருக்கா? சொல்லுயர்ந்த நெடுவீனை முலைமேல் தாங்கி தூமுறுவல் நகை இறையே தோன்ற நக்கு, அப்படி சிரிச்சுக்கிட்டே அழகா இருக்கா. ஏன்னா இறைவன் பெயரை சொல்லும் போது அவளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய், காளாய்னா காளையே, கன்றுகளை மேய்த்து அதை மிக மகிழ்ச்சியுடன் செய்து வந்த காளை போன்றவனே அப்படின்னு சொல்றா. கடிபொழில் சூழ் கனபுரத்து என் கனியே. கனபுரம்ங்கிறது திருக்கண்ணபுரம், திருக்கண்ணபுரம் தான் கனபுரம் என்று சொல்லப்படுகிறது. கடி என்றால் நறுமணம், பொழில் என்றால் சோலை, நறுமணமிக்க சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற திருக்கண்ணபுரத்தில் இருக்கும் எனது கனியே அப்படின்னு சொல்றா. மன்று அமர கூத்து ஆடி மகிழ்ந்தாய் என்று சொல்லுகிறாள். மன்றுனா என்ன? கிருஷ்ணாவதாரத்தின் போது 4 சாலைகள் சந்திக்கும் இடம், 3 சாலைகள் சந்திக்கும் இடத்துல ஒரு மேடை இருக்கும், பெரியவங்க எல்லாம் அங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் மன்று. இவன் அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், அதான் மன்று ஆடுதல்னு பேரு. மன்று அமர கூத்து, மன்றுல போய் எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்க்கும்படியா கூத்தாடிட்டு இருக்கிறவன். அப்படி செய்தவன் வட திருவேங்கடம் மேய எந்தாய், தமிழ்நாட்டிற்கு வடக்க இருக்கிற திருவேங்கடத்தில் வாழுகின்ற எந்தையே என்று சொல்லுகிறாள். அசுரர் குலம் வென்று களைந்த வேந்தே, அசுரர் குலத்தை வென்று களைந்த, அதாவது அவர்களது துயரை களைந்த, அவர்களால் ஏற்பட்ட துன்பத்தை களைந்த வேந்தே, வென்று அசுரர் குலம் களைந்த வேந்தே என்றும், விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்றாய், திருநறையூர் திருநாரையூர் அப்படின்னு இப்ப சொல்லப்படுகிறது, அங்கு நிற்கிறவனே. விரிபொழில்னா விரிந்த பெரிய சோலைகளால் சூழப்பட்டு இருக்கிற திருநாரையூரில் இருப்பவன் நின்றவனே. துன்று குழல் கருநிறத்து என் துணையே, துன்றுனா அடர்ந்தன்னு அர்த்தம்,
அடர்ந்த குழல் கருநிறம், அது நல்ல அடர்த்தியான தலைமுடியின் கருநிறத்துல இருக்கக்கூடிய எனக்கு துணையானவனே, இப்படியெல்லாம் சொல்லி புலம்புறான். பாடுறான்னு சொன்னாலே அப்படி பாடி பாடி மகிழ்ச்சியோட பாட ஆரம்பிச்சு அவன் பேர் ஒவ்வொன்னையா ஊரோட சேர்த்து சொல்லி சொல்லி துணை மேலை மேல் தொழிசோரச் சோர்கின்றாளே, மார்பகங்கள் மீது கண்ணீர் வடிந்து சொட்டும்படியாக அப்படியே அவன் பெயரை மிளற்றி மிளற்றி அப்படியே சோர்வடைகிறாள். பொங்குவார் மெல் இளங்கொங்கை பொன்னே பூப்ப, பொண்ணு சின்ன பொண்ணு, ரொம்பலாம் விவரம் தெரிஞ்ச பெரிய பொண்ணு இல்ல. ஆனா எப்படியோ அவனை பார்த்துட்டா. அவனை பார்க்கிற வரைக்கும் நல்லா மாந்தளிர் நிறத்துல அழகா இருந்தா. அதான் நம்ம மாமை நிறம்னு சொல்றது நம்ம மரபுல. நம்ம மரபுல பொண்ணு நல்ல கலருங்க அப்படின்னு சொன்னா சங்க காலத்துல பொண்ணு நல்லா கருப்பா இருக்கும்னு அர்த்தம். கருமை தான் அழகு அர்த்தம். கருமை நிற பெண்கள் தான் அழகியர்னு சொல்லப்பட்டாங்க. அந்த அழகிய இளம்பெண்கள் கருமை நிறத்துல ஒளிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு தலைவனை பார்த்துட்டாங்க. தலைவன் மேல் காதல் பிறந்து விடுகிறது. இப்போ காதலன் ஊருக்கு போயிட்டான், அல்லது காதலன் இவளை ஒரு தரம் பார்த்துட்டு போயிட்டான். அவன் யாருன்னு தெரியல. இப்ப மாதிரி கூகுளோ வாட்ஸ்அப் ப்ரொஃபைலோ இதெல்லாம் சோசியல் மீடியா ப்ரொஃபைலோ எதுவும் கிடையாது. ஆள் யாருன்னு தெரியல. அவனை திரும்ப பார்க்க முடியுமா முடியலையான்னு தெரியாது. அதனால அவனை நினைச்சு ஏக்கம் பிறக்கிறது. நல்ல அழகா பளபளன்னு இருந்த பொண்ணு அப்படியே ஒளி குன்றுகிறாள். அவ உடம்புல தேமல் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. தேமல் வந்த இடம்லாம் மஞ்சள் நிறம், அதாவது அவளுடைய இயல்பான அழகாகிய கருமை நிறம் போய் மஞ்சள் நிறம் வந்த உடனே அது பொன்னிறமா மாறிடுது. ஆகவே காதலனை பிரிந்த காதலி பொன்னிறமாகிறாள். பசலை பூக்க பயலை பசலை அப்படின்னு அதுக்கு பெயர்கள் உண்டு. பசலை பூத்துன்னு அவ மஞ்சள் நிறம் ஆயிடுறா, தேமல் விழுந்த மாதிரி ஆயிருதுன்னு அர்த்தம். பொங்கு ஆர் மெல்லிளம் கொங்கை பொன்னே பூப்ப, இளம் மார்பை உடைய இந்த பெண்ணுக்கு, அதுவும் எப்படிப்பட்ட மார்பு, பொங்கி வரக்கூடிய மார்பு, நல்லா வளர்ந்து வரும் மார்பு அந்த பொண்ணுக்கு. அப்படிப்பட்ட இளம் கொங்கை, இளம் மார்பு, வளர்ந்து வரக்கூடிய பருவம். அப்ப பார்த்து அதுல பொன் பூக்கிற மாதிரி பசலை படர்ந்து விட்டது அந்த மார்புல. வளர்ற பிள்ளையா, இப்பதான் வளர்ந்து வருது, அதுக்குள்ள பசலை விழுந்துருச்சியா. பொறு கயல் கண்ணீர் அரும்ப, பொறு கயல், பொறு அப்படின்னா போரிடுகிற, பொருதுகிற, சண்டை போடுறன்னு அர்த்தம். சண்டை போடுறதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ராஜகோபாலன் சண்டை போட்டார் அப்படின்னு சொன்னேன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? யாரு கூட சார் அப்படின்னு கேட்பீங்க. அப்ப சண்டைனாலே 2 பேர் இருக்கணும்னு ஆயிருது குறைந்தபட்சம், இல்லையா? நான் சும்மா நானே சண்டை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியாது. நல்ல டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லுவீங்க. அப்போ பொறுதல் அப்படின்னா, பொருதுதல் என்றால் ஒருவர் குறைந்தபட்சம் இன்னொருவனோட சண்டை போடணும். பொறு கயல், கயல் மீன், சண்டை போடுகிற கயல் மீன் சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? 2 மீன்கள் இருக்கணும்னு அர்த்தம். அப்ப அடுத்த வரி என்ன? பொறுகையல் கண்ணீர், பொறுகையல் கண், சண்டையிடுகிற கயல் மீன்கள் போல இரு கண்கள், எதிரெதிர் திசையில இருக்குல்ல, இப்படி 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 இருக்கு கண் ரெண்டும். அதுதான் பொறுகையல். அடுத்தடுத்து இல்ல, எதிரெதிரா இருக்கு, எதிரெதிர் திசையில இருக்கு. ஆகவேதான் பொறுகையல் அப்படின்னு 2 கண்களையும் இரு கயல் மீன்களுக்கு, சண்டையிடுகிற கயல் மீன்களுக்கு, எதிரெதிராக நின்று சண்டையிடுகிற மீன்களுக்கு உதாரணமாக கண்ணை சொல்றாரு. பொறுகையல் கண், அது நீர் அரும்ப, அதில் கண்ணீர் அரும்பி நிற்கிறது. போந்து நின்று, போரா வரா, போரா வந்து நிக்கிறா, போரா வந்து நிக்கிறா, அதான் போந்து நின்று. அவளுக்கு என்ன செய்யறான்னு தெரியல. அப்படியே மார்பெல்லாம் பயலை ஊத்து கிடக்குது. அவனை நினைச்சு ஏங்கி, கண்ணு என்னன்னா கண்ணுல தண்ணிக்கு எப்போ எந்த நேரம் கண்ணுல தண்ணீர் வந்த மயமா இருக்கு. போரா வரா அப்படியே நிக்கிறா. செங்கால மடப்புறவம் பெடைக்கு பேசும் சிறுகுரலுக்கு உடலுருகி சிந்தித்து, இப்படி போய் வந்து நிக்கும் போது இவ துயரத்தை அதிகப்படுத்துற மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. வீட்டுல ஜன்னலுக்கு மேல இருக்கிறது மாடம். அந்த மாடத்துல புறா அடையுது. ஆண் புறாவும் பெண் புறாவுமாக அடைகிறது. அது கால் செங்கால், அந்த புறாவிற்கு சிவப்பு நிற கால் இருக்கிறது. செங்கால மடப்புறவம், ஆண் புறா, நல்ல அழகு. இந்த இடத்துல மட என்றால் அழகு. அழகான ஆண் புறா, சிவந்த காலுடைய புறா
புறா எப்பவுமே பாருங்க ஒன்னோட ஒண்ணு நெருக்கிக்கிட்டு தான் உட்காந்துருக்கும். எவ்வளவு இடம் இருந்தாலும் புறா அப்படிதான் உட்காரும், ஒண்ணு நெருக்கிக்கிட்டு உட்காந்துருக்கும். ஆண் புறா அப்படியே பெண் புறாவை நெருங்கி உட்கார்ந்து அதுகிட்ட என்னமோ பேசுது. எப்படி பேசுது? சிறு குரல். புறாவுனுடைய ஓசைக்கு தமிழ்ல சரியான பேர் வச்சிருக்காங்க. புறா குறுகும், குறுகுதல். அது ஒரு மாதிரி குரு 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 அப்படி மட்டும்தான் இருக்கும். அது குருன்னு, அதாவது செல்போனுடைய வைப்ரேஷன் மோடு மாதிரியே இருக்கும் இந்த புறா பேசுறது. அதனாலதான் அந்த வார்த்தை செங்கால மடப்புறவம் பெடைக்கு பேசும் சிறு குரல். இந்த வார்த்தையை பாருங்க, சிறு குரல். அப்படி பேசுற அந்த சிறு குரலுக்கு இவளுடைய உடல் உருகி சிந்தித்து என்ன சிந்திக்கிறா? இந்த புறாவுக்கெல்லாம் ஒரு ஜோடி கிடைச்சு அதெல்லாம் இப்படி பிரமாதமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கே, என்னுடைய தலைவன் என்னை இப்படி தனியா தவிக்க விட்டு போயிட்டானே அப்படின்னு ஃபீல் ஆயிடுறான். செங்கால மடப்புறவம் பெடைக்கு, பெடைக்கு என்றால் பேடை, பெண், பெண் புறாவுக்கு பேசும் சிறு குரல். அந்த குரலை கேட்டு இவள் உடல் உருகி சிந்தித்து, புறாவிற்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே நமக்கு இல்லையேன்னு அவ சிந்தித்து, ஆங்கே தன்காலும், தன்கால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, திருத்தன்கா, அந்த ஊரையும், தன் குடந்தை, குளிர்ந்த குடந்தை நகரையும் பாடி, அந்த ரெண்டு ஊரையும் பாடிட்டு, தன் கோவலூர், தன் என்றால் குளிர்ந்த திருக்கோவலூர், அதையும் பாடி ஆட கேட்டு, அதையும் அந்த ஊர் பெயரையும் பாடி ஆடுறா. இந்த புறா பேசுறத பார்த்து தலைவன் ஞாபகம் வந்து தலைவன் இருக்கிற ஊர் பெயர்களை எல்லாம் சொல்லி பாடி ஆடுறா. அம்மாக்காரிக்கு கடுப்பாகுது. ஏமா இப்படி திடீர்னு எந்திரிச்சா பாடி ஆடிட்டு கிடக்குறிய பைத்தியம் மாதிரி, நம்ம நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகுமா? நம்ம குடும்பத்துக்கு அழகா அப்படின்னு கேக்குறா. பொண்ணு என்ன பதில் சொல்லணும்? ஆமா இல்லைன்னு சொல்லணும்ல. அவதான் இதையே காதுல வாங்குறது இல்லையே. ஏமா அடுத்தாப்புல நான் வந்து திருநறையூரை பத்தி பாடி ஆட போறேன் அப்படின்னு பதில் சொல்றேன். அம்மாக்காரி என்ன செய்வா? தலையில அடிச்சுட்டு உட்காந்துருப்பா. நங்காய் நம்குடிக்கு இதுவோ நன்மை என்று கேட்க, அதான் என்ன என்று கேட்க, நரையூரும் பாடுவாள் நவில்கின்றாளே. நவில்தல் என்றால் சொல்லுதல். அடுத்தாப்புல நரையூரை பாட போறேம்மா அப்படின்னு பதில் சொல்றான். ஏமா இப்படியா பாடி ஆடிட்டு இருக்கிய? நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா அது? பாகத்தா ஏதாவது சிரிக்க மாட்டாங்களா? ஏமா அடுத்து நான் திருநறையூர் பாட போறேன். அவ 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 கணக்கே அதான். நீ என்ன வேணா சொல்லு, நான் இப்படிதான் இருப்பேன். பொங்கு ஆர் மெல்லிளங்கொங்கை பொன்னே பூப்ப பொறுகையல் கண்ணீர் அரும்பப் போந்து நின்று செங்கால மடப்புறவம் பெடைக்குப் பேசும் சிறுகுரலுக்கு உடலுருகிச் சிந்தித்து ஆங்கே தன்காலும் தன்குடந்தை நகரும் பாடி தன்கோவலூர் பாடி ஆடக் கேட்டு நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவில்கின்றாளே. கார்வண்ணம் திருமேனி. இறைவனின் உருவத்தை வர்ணிக்கிறார். கார் வண்ணம், கார்னா கரிமை நிற மேகம், கார் மேகம்னா கருமேகம். அதனுடைய நிறம் எது? அவனுடைய மேனி. கண்ணும் வாயும் கைத்தலமும் அடி இணையும். 4 பார்ட்ட சொல்றான். கண்ணு அவனுடைய கண்கள், அவனுடைய வாய், கைத்தலம் அவனுடைய உள்ளங்கை, அடி இணை பாதம் கீழே, ஃபுட், மேல இல்ல, மேல் பாதம் இல்ல, கீழே இருக்கிற ஃபுட், அதான் அடி இணை. உள்ளங்கால், உள்ளங்கால், உள்ளங்கை, கண், வாய், இந்த 4ம் கமல வண்ணம், தாமரை பூக்கலர், சிவந்த நிறம். உடம்பு முழுவதும் மேகம் போன்ற கரிய நிறம். கார்வண்ணம் திருமேனி, திருமேனி கார்வண்ணம். கண்ணு, வாய், உள்ளங்கை, உள்ளங்கால், இது 4ம் தாமரை பூ நிறம். பார்வண்ண மடமங்கை பத்தர். பார்வண்ண மடமங்கை யாரு? பூமி தாயார், பூதேவி. பூமாதேவிக்கு பக்தரை போல இருப்பார் அந்த ஆளு. பொண்டாட்டி மேல அவ்வளவு பிரியம். பொண்டாட்டி தாசனா இருக்காரு. யாருக்கு? பூமாதேவிக்கு. பார்வண்ண மடமங்கைக்கு பக்தர், பனிமலர் மேல் பாவைக்கு பித்தர். இன்னொரு பொண்டாட்டி இருக்காளே, பனிமலர், நல்ல விரிந்த தாமரை மலரில் அமர்ந்திருப்பவளாகிய பிராட்டி மகாலட்சுமி தாயார். அவ மேல பித்தனா இருப்பாரு. இவ மேல பக்தரா இருப்பாரு, அவ மேல பித்தரா இருப்பாரு. இவ மேல பைத்தியம் பிடிச்சு திரியறாரு, அவள்கிட்ட பக்தி செலுத்தி கொண்டு கிடக்கிறார். பாவம் செய்தேன் இந்த வார்த்தையை பாருங்க. அவன் ஏற்கனவே ரெண்டு பொண்டாட்டிக்காரன். ஒரு பொண்டாட்டி மேல பைத்தியமா இருக்கான், இன்னொரு பொண்டாட்டி மேல பக்தியோட இருக்கான். இந்த வரியில இன்ஸ்பயர் ஆயித்தான்
தக் லைஃப் கமலஹாசன் கேரக்டர் போட்டிருக்காரோன்னு ஒரு டவுட். பார்வண்ண மடமங்கை பத்தர், பனிமலர் மேல் பாவைக்கு பித்தர், ஏர்வண்ண என்பேதை என் சொல் கேளாள். ஏர் வண்ணம், ஏர்னா ஏறிக்கொண்டே செல்லும்னு அர்த்தம். அதாவது வளர்ந்து கொண்டே செல்லும் அழகுடைய என்னுடைய பேதை என் சொல் கேளா. என் பேச்ச கேட்க போறாளா? ஏற்கனவே 2 பொண்டாட்டிக்காரன். சரி 2 பொண்டாட்டியும் சரியில்லைன்னு இங்க வந்தா கூட பரவாயில்ல, அவங்க 2 பேர் மேலயும் அவ்வளவு பைத்தியமா திரியறவன் இருக்கான். என் பொண்ணு இவன் என் பேச்ச கேட்கறாளா? இதுல இவ வேற அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் நிக்கிறா. எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், என்ன சொல்லிட்டு இருக்கா? எம்பெருமான் இருக்கிற திருவரங்கம் எங்கன்னு கேட்டுட்டு வர. பாவம் செய்தேன், என்ன பாவம் பண்ணேனோ என் பொண்ணு இப்படி திரியறா. யார தேடிட்டு இருக்கா? ஏற்கனவே 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு அவன் மேல பிரியமா இருக்கிறவனை தேடிட்டு திரியறா. திருவரங்கம் போகணுங்கிறா. திருவரங்கம் எங்கேன்னு தெரியல அப்படின்னு அவள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா, நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும். திருவரங்கம் எப்படி போறதுன்னு தெரியாம தான் இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் திருவரங்கத்துல இருக்கான்னு தெரியுது, அங்க போகணும்னு முடிவு பண்றா. இவங்கள்ட்ட கேட்டா இவங்க அதெல்லாம் அங்கெல்லாம் எனக்கு தெரியாது, யாரும் போக முடியாதுன்னு சொல்லிடுறா. உடனே இவ டக்குன்னு பிளேட்டை மாத்தி, அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச திருநீர்மலைக்கே நான் போய்க்கிறேன். நீர்வண்ணன் திருநீர்மலையில இருக்கிற பெருமாள் பேர் நீர்வண்ணன். இப்போதும் நீர்வண்ண பெருமாள் தான் கீழே இருக்கிறவர். மலைக்கு மேல ரங்கநாதன், கீழே இருக்கிறவரு நீர்வண்ண பெருமாள். அவர் தான் பாடல் பெற்றவர், நீர்வண்ண பெருமாள். அந்த இந்த கடல் நீரின் வண்ணமுடையவன், கருநிறமுடையவன்ங்கிறதுனால நீர்வண்ணன். அந்த நீர்வண்ண பெருமாள் இருக்கும் நீர்மலைக்கே போவேன் அப்படின்னு வந்துடுறான். இது வென்றோ நிறையழிந்தார் நிற்கும் ஆரே, நிற்கும் ஆரே, ஆரேனா வழி, நிறை அழிந்தார் அப்படின்னா பேலன்ஸ் தவறிருச்சு, மண்டையில ஒரு நரம்பு பிசகிருச்சுன்னு அர்த்தம். இந்த வெக்கம் துறந்துட்டான், வெக்கமானம் இல்லாமல் துறந்து விட்டார்னு சொல்றோம் இல்லையா, அதான் நிறை அழிதல். அவ அதெல்லாம் வெக்கமானம்லாம் விட்டுட்டான்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இறங்கியிருக்கான் அப்படி சொல்றோம் இல்லையா, அதான் நிறை அழிதல். அப்ப நிறை அழிந்தவர்கள் போகக்கூடிய பாதை இப்படித்தான் இருக்கும் போல. இது அன்றோ நிறையழிந்தார் நிற்கும் ஆரே, அவங்க போகக்கூடிய வழி இதுவாதான் இருக்கும் போல அப்படின்னு அம்மா சொல்ற. முற்று ஆறா வனமுலையாள். இப்போ இந்த 19வது பாட்டு வரோமா? இந்த பாட்டு வரும்போது ஒரு விஷயம் பார்க்கணும். இப்ப இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, அப்படியா அப்படியான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கும் பொண்ணு இருக்கு. இப்போ அம்மாக்காரி லைட்டா ஒரு பிட்ட போடுறா பாருங்க. முற்று ஆறா வனமுலையாள் யாரு? என்னுடைய பாவை, என் பொண்ணு இன்னும் மார்பு கூட முழுசா வளரல, அதாவது இன்னும் விவரம் தெரியல. எல்லா பொண்ணுங்களோட அம்மாவும் சொல்றது தானே, என் பிள்ளைக்கு அவ்வளோ விவரம் தெரியாதுங்க, அது ஊரை வித்துட்டு வந்துடும். இருந்தாலும் அம்மாக்காரி என்ன சொல்லிட்டு இருப்பா, என் பொண்ணுக்கு விவரம் தெரியாதுங்க, பச்சை குழந்தைங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. முற்று ஆறா வனமுலையாள் பாவை, மாயன் மொய் அகலத்துள் இருப்பாள் அஃதும் கண்டும். மாயன் மாயவனாகிய இறைவன், மொய்னா மார்பு, அவனுடைய மார்பு அகலத்துக்குள் மகாலட்சுமி இருக்கா இல்லையா? அவன் மார்புல தானே ஸ்ரீவத்சன்னு பேரு, ஸ்ரீயை மார்பில் தாங்கியவன். அப்படி மார்பில் அவன் தாங்கிய மகளத்துள் இருப்பாள் யாரு? தாயார் இருப்பாள். அஃதும் கண்டும், அதை பார்த்த பிறகும். அவன் அவன் சரி பேச்சுலர் பாய்னா பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவன் ஏற்கனவே அவன் மார்பிலேயே ஒரு பொம்பளையை தாங்கிட்டு நிக்கிறான். அதை பார்த்த பின்பும் முற்று ஆறா மொய்யகலத்துள் இருப்பாள் யாரு? மகாலட்சுமி தாயார். அஃதும் கண்டும் முற்று ஆறா வனமுலையாள் என் பாவை, அற்றாள் தன் நிறை அழிந்தாள். அதை பார்த்த பிறகும் அவள் அந்த அற்றாள்னா அந்த நினைப்பை துறந்தாள். அதாவது அவன் அவன் ஆல்ரெடி மேரீடு, இன்னொருத்தையோட இருக்காங்கிறதையே மறந்துட்டா. தன் நிறை அழிந்தாள், தன்னுடைய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஆகிய அந்த என்ன சொல்றது, அந்த குணங்கள், அதாவது அந்த விழிப்புணர்வுக்குரிய குணங்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டாள். ஆவிக்கின்றாள், ஆவிக்கின்றாள்னா அப்படி துடிக்கிறா கிடந்து, உயிர் வேதனையில இருக்காவ. அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும், தோழியை கூப்பிட்டு அணியரங்கம் போய் ஆடுவோம் வாங்கிறா. பெற்றேன் வாய்ச்சொல் இறையும் பேச கேளாள். பெத்தவ ஏதாவது 2 வார்த்தை பேசுனா இறையும்,
கொஞ்ச நேரம் கூட கேட்க மாட்டேங்கிறான். நொடி பொழுது கூட பெத்தவ 4 வார்த்தை சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். பெற்றேன் வாய்ச்சொல், பெற்றவளாகிய என்னுடைய வாய்ச்சொல்லை இறையும் பேச கேளாள். கொஞ்சம் பேசினா கூட கேட்க மாட்டேங்கிறா. வாய முடிக்க, காதை முடிக்கிறா. பேர் பாடி, பேர்னா திருப்பேர், கோயிலடின்னு நம்ம இப்ப சொல்றோம். அப்பகுடத்தான் கோயில். அந்த கோயிலடிக்கு பேர் தான் திருப்பேர் நகர். அதான் பேர் பாடி, திருப்பேர் நகர் இருக்கும் இறைவனை பாடி, தன் குடந்தை நகரும் பாடி, குளிர்ந்த குடந்தை நகரத்தை பாடிக்கொண்டு பொற்றாமரை கயம் நீராடப் போனாள். அப்படி இப்படி நான் ஏதாவது கேட்டேன்னா, என்ன பேச்சும் என் பேச்ச கேட்காம தோழியை கூப்பிட்டுட்டு அணியரங்கத்துக்கு போய் ஆடுவோமான்னு சொல்லிட்டு திரு திருப்பேர் நகரை பாடிக்கொண்டு இதையெல்லாம் குடந்தை நகரையும் பாடிக்கிட்டு குளத்துக்கு குளிக்க போயிடுறா. கயம் என்றால் தானாக நீர் உருவாகி வந்த குளம். வெட்டுனா அது குளம். தானாகவே இயல்பாக உண்டான ஒரு பள்ளம், ஒரு குழி, அதுல தண்ணீர் நிரம்பி வந்ததுன்னா அது கயம். அப்படிப்பட்ட ஒரு பொற்றாமரை கயம், தாமரை பூத்த குளத்துக்கு நீராட போயிட்டான். பொறு அற்றாள் என் மகள். பொறுனா இணை, பொறு அற்றாள் இணையில்லாதவளாகிய என் மகள் இப்படி செய்தாள். உம்பொண்ணும் அஹ்தே, உங்க பொண்ணும் அந்த மாதிரி செய்யறாளா? இவ சேட்டை, தாயாரனுடைய சேட்டையை பாருங்க. என் பொண்ணு இப்படிலாம் சொல்லிட்டு குளிக்க போறேன்னு கிளம்பி போயிட்டா, உங்க பொண்ணு அந்த மாதிரி செய்யறாளான்னு பார்த்துக்குங்க, கவனமா இருங்க. உம்பொண்ணும் அஹ்தே கேள்விக்குறி. உன் பொண்ணு அப்படி பண்றாளா? எல்லா அம்மா கொஞ்சம் பயம் வந்துடும். தேராளும் வாழறக்கன் செல்வம் மாள. தேராளும் வாழறக்கன் யாரு? ராவணன். அவன் ஏன் வாழறக்கன் என்று சொல்லப்படுகிறான்? அவன் தான் சிவபெருமான்கிட்ட வாளை பெற்றவன். அதனாலதான் அவனுக்கு வெற்றி நிறைய வருகிறதுன்னு உண்டு. தேராளும் தேராளும் மன்னன் மகாரதன், அதிரதன் போன்று பெரிய தேர்ப்படையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னனாகிய ராவணன், அவன் செல்வம் மாள, அவன் செல்வம்னா இந்த இடத்துல அவனுடைய புகழ், அவன் புகழெல்லாம் வீழ, தென்னிலங்கை முன்னுனா முன்பு, தென்னிலங்கை மலங்க, மலங்கன அப்படியே அலறி கலங்க, செந்தி ஒல்கி, அவனுடைய இது தேர்ப்படை மிக்க மன்னவனாக விளங்கும் புகழ்மிக்க அரக்கனாகிய ராவணனது புகழெல்லாம் அழியும்படி, அவனது இலங்கை நகர் கலங்கும்படி அதை எரித்து, செந்தி ஒல்கி, தீயை எரிவித்து, போராளன் போராளன் போர் ஆண்டவன், போரை செய்தவன் அர்த்தம். யாரு? ராமன். ராவண யுத்தம் அது. 1000 தோள் வாணன் மாள, மாளன அவன் புகழ் அழியும்படி, 1000 தோளுடைய பானாசுரன் அழியும்படி, பொறுகடலை அறம் கடந்து புக்கு, கடல் போன்று விரிந்திருக்கக்கூடிய அவனுடைய கோட்டை, அரண், அரண்னா அந்த பாதுகாவல், கோட்டை பாதுகாவல், அதையெல்லாம் கடந்து புக்கு. ஏன்னா பானாசுரன் வந்து கிருஷ்ணாவதாரத்துல வரக்கூடியது. மேல சொன்ன தென்னிலங்கை முன்மலங்க செந்தி ஒல்கி ராமாவதாரத்துல நடந்தது. 1000 தோள் வாணன்மாள பொறுகடலை அரண் கடந்து புக்கு பானாசுரன், அதாவது கிருஷ்ணாவதாரத்துல நடக்குது. கிருஷ்ணனுடைய பேரன் வந்து பானாசுரன் பொண்ணை லவ் பண்ணி சௌரேரி குதிச்சு பைப்பை பிடிச்சி மொட்டை மாடிக்கு ஏறி போய் உட்காந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அதை பார்த்து பானாசுரன் பிடிச்சு வச்சுட்டான். இப்படிப்பட்ட உயர்ந்த காரியத்தை செய்த என் பேரனை நீ எப்படி சிறைப்பிடிக்கலாம்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து ஃபைட்டுக்கு வராரு. பானாசுரன் வாங்கிட்டு வந்த வரம் என்ன அப்படின்னா, இவனை எதிர்த்து, பானாசுரனை எதிர்த்து யார் போரிட்டாலும் சிவபெருமான் அவருடைய படையோடு வந்து போரிடணும். பூதகணங்களோடும் சுப்பிரமணியன், விநாயகன் எல்லாருமா வந்து அவனுக்காக போரிடணும். அப்படி 33 தேவர்களும் சிவனோட சேர்ந்து வராங்க. ஆகவேதான் பொறுகடலை அரண் கடந்து, இவனுடைய அரண், அரண்னா பாதுகாவல், இவனுடைய பாதுகாவல், பானாசுரனுடைய பாதுகாவல் மோதும் கடல், அலை மோதும் கடல், அதான் பொறுகடல், அலை வந்து மோதக்கூடியது, கரையோடு கடல் மோதும் இடம் தான் அலை வர இடம். அதனாலதான் பொறுகடல், அலை வந்து மோதும் கடல். அந்த கடல் போன்று பறந்திருக்கிற அவனுடைய பாதுகாவல் எல்லாவற்றையும் தாண்டி புக்கு கடந்து, புக்கு தாண்டி உள்ள போய் மிக்க பாராளன், அவனுடைய உலக எல்லாற்றையும் இவனே ஆண்டவன். பார் இடந்து, பூமியை தோண்டி எடுத்து, வராகமாக பூமியை தோண்டி எடுத்து, பாறை உண்டு, பிரளயத்தில் பாறை விழுங்கி, பார் உமிழ்ந்து, பிறகு உலகை மறுபடி உருவாக்கி, பார் அளந்து,
உலகத்தை அன்றைக்கு இவன் அளந்தான் இல்லையா, அது திருவிக்கிரமனாக வந்து அளந்தான் இல்லையா, அப்படி அளந்து பாறையாண்ட பேராளன், இந்த எல்லா உலகத்தையும் ஆண்ட பேருடையவன், பேராளன், பேரை ஆள்பவன், பேரால் ஆள்பவன், எல்லா பொருளுமே அதுக்குள்ள வந்துருது. அவன் பேர் ஓதும் பெண்ணை, அவன்கிறது குறிப்பு, அப்ப அவனுடைய பேர் ஓதும் கூடிய பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தள் என்று அல்லால் பேசலாமே. இப்ப மற்ற பெண்கள் எல்லாம் உன் பொண்ணு பைத்தியமான்னு கேட்கும்போது இந்த அம்மா இப்படி சொல்றா, உங்க பொண்ணு அந்த மாதிரி ஆயிடுவாளா பாத்துக்கங்க. அடுத்த வரி என்ன சொல்றா, இப்படிப்பட்ட புகழெல்லாம் செய்யக்கூடிய அந்த இறைவனை பாராளன் பாரிடந்து பாறை உண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் பேர் ஓதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தவள், அவன் பேரை எப்போதும் சொல்லிட்டு இருக்கிற பொண்ணு பெருந்தவம் செய்கிறவள்னு சொல்லாம வேற ஏதாவது பேரை சொல்லி சொல்லலாமா அவளை? பெருந்தவத்தள் என்ற அல்லால் என்று சொல்வதை தவிர வேறு பேசலாமே, வேற எதையாவது பேச முடியுமா அப்படின்னு கேக்குறான். இது வரைக்கும் கம்ப்ளைண்டா வந்தவ அப்படியே திரும்பி என் பொண்ணு இறைவனை நினைத்து தவம் இயற்றுகிறாள்னு வந்து முடிச்சிடுறாரு இந்த 20வது பாட்டுல. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு 10 பாடல்கள். கொஞ்சம் நீளமாவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. மிக சிறப்பா இருந்தது சோஜா. ஏன்னா எல்லா பாடல்களும் பெரிய பாடல்கள். நீங்க அந்த முதல் 10 ரீகேப்பும் திருப்பி கொடுத்தீங்க, அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நண்பர்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். வெற்றி, ஆனந்த்குமார். கேள்விகள் எதுவும் இல்லை ஜாஜா, ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. ஒரு ரேப்அப் மாதிரி வந்தது இது வரைக்கும் வந்த பாடல்களோட. ரொம்ப தேங்க்ஸ். ராம்குமார், உங்களுக்கு கேள்வி இருந்தாங்க? இருக்கு இருக்கு. கேள்வின்னு இல்லை. இந்த திருத்தன்கா திருத்தன்கால் இங்க 2 இடத்துல இருக்கு. ஒரு இடத்துல திருத்தன்காலும் தன்காலும் குடந்தையும் இருக்கு. மேல வந்து திருத்தன்காவும் வெக்காவும்னு இருக்கு. அந்த இடத்துல கூட ஊ வந்து லூன்னு திருத்தன்காலும் வெக்காவும்ன்ற மாதிரி வரும். இது எதுக்காக கேட்க சொல்றேன்னா, மேல அதுக்கு மேல உள்ள வரியில விளக்கொளியை மரகதத்தை சொல்லும்போது விளக்கொளி பெருமாள், மரகதத்தைன்றது பச்சை வண்ண பெருமாள், திருத்தன்கால்னு வச்சுக்கிட்டோம்னா நின்ற நாராயணன், இது வந்து திருவெக்கா அப்படின்ற மாதிரி 4 பெருமாள்களை பாடியிருப்பாருன்ற ஒரு பேராசை. கீழே உள்ளது தன்கால் அப்படின்றது வந்து திருத்தன்கால் தானே? அது இவர் அன்னங்கராச்சாரியார் உரையில அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரிதான் அன்னங்கராச்சாரியார் உரையில இருக்கு. திருத்தன்காவில் அது ரெண்டையுமே 2 தளத்தையும் உள்ள கொண்டு வர்றதுக்காக அதை பயன்படுத்துறாங்க. ஆனா திருத்தங்கல் அப்படிங்கிற பேர்ல தான் அது வருது. அப்புறம் திருத்தங்கல் பாடல் பெற்ற தலமா என்ன? எனக்கு டவுட்டா ஆமா, இருக்கு. திவ்ய தேசம். திவ்ய தேசம் தான் இல்லையா? ஆமா, திருத்தங்கல் திவ்ய தேசம், கரெக்ட். அத பாடல் வந்து தன்கால் தான் அது எழுதுறாங்க. திருத்தன்கால் தன்கால் எங்கேயுமே தான். இல்ல. ஆமா, தன்கால் கரெக்ட். அந்த தன்கால். இதுல மேல ஏறி போன உடனே எழுதி போட்டிருப்பாங்க. அதையே நான் மறந்துட்டேன், பார்த்தேன் மறந்துட்டேன். ஆமா, அதுலயும் தன்கால்னு தான் அதையும் சொல்றாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த பொருளும் எடுக்கலாம். ஆனா அங்க மரகத பெருமாள்ங்கிற மாதிரியா பச்சை வண்ண பெருமாள்னு பேர் இருக்குமா அவருக்கு? இல்ல இல்ல, பச்சை வண்ணர் வந்து காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம் தான் இல்லையா? திருத்தன்கா கிடையாது. பச்சை வண்ணர் பவள வண்ணர்னு இருக்கு. ஆமா, அப்ப அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி பொருள் எடுத்துக்கலாம். கூட ஒரு தளம் உள்ள நுழைங்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒரு பேராசை. இது இந்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே அந்த திவ்ய தேசங்களோட வரிசைப்படுத்தல் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. முதல் முறையா அந்த இடங்களுக்கு நான் நேர்ல போய் நான் பார்த்த அந்த காட்சி எனக்கு நினைவு வந்தது. டக்கு டக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லது நல்லது. இப்போ திருத்தங்கல் போயிட்டு வந்தோம் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து. நான் எப்போ போனாலும் அந்த பக்கம் போனேன்னா திருத்தங்கல் போகாம வரமாட்டேன். அது ஒரு நல்ல கோயில். தமிழர் கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணம் அது. மாடக்கோயில் அமைப்பும்
குடைவரை கோயில் அமைப்பும், அப்புறம் இந்த கற்றளி நம்ம சொல்லக்கூடியது மலை மேல் அமைந்த கோயில்களும் அந்த கற்றளி கோயில்னு சொல்லுவாங்க. கல்லை அடுக்குனது அந்த மாட கோயில் மரபு நமக்கு விமானம், கோயில் மேல இருக்கக்கூடிய விமான மரபு, அந்த விமானம், கற்றளி, குடைவரை, அந்த கற்றளிலையும் மாட கோயில் மரபு, இந்த 3 வகைப்பாடுகளும் ஒரே கோயிலுக்குள்ள இருக்கும் அங்க. அதான் ஆச்சரியம். அங்க 3 ஒரே இதுக்குள்ள கேம்பஸ்குள்ள வச்சிருக்காங்க, ஒரு மலை மேல. ரொம்ப ஆச்சரியமா எல்லா ஒருத்தரை கூட்டு போனீங்கன்னா, ஆலயக்கலை வகுப்பு போயிட்டு வந்தவங்க போனீங்கன்னா 3 மாடல் கோயில்களையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். அது பக்கத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு குன்று மேல இருக்கிற மாதிரியே தெரியாது. திடீர்னு நீங்க பார்த்தா சைடு மரங்கள் வழியா நிக்கும். தான் ஏறணும். ஆமா. நீங்க அந்த மெயின் ரோடு வழியா ஏறினீங்கன்னா கூட படி காமிச்சு கொடுத்துரும். அந்த பின்பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, பெருமாள் கோயில் வழியா நுழையிறது. சிவன் கோயில் வழியா நுழைஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் ரோடுல அந்த தேரடியை ஒட்டி ஏறினீங்கன்னா அது கூட மலைன்னு காட்டி கொடுத்துரும். நீங்க பின்னாடி பெருமாள் கோயில் வழியே தெப்பக்குளம் வழியே மேலே ஏறணும். அந்த பாதைக்கு வந்தீங்கன்னா நீங்க குன்றுக்குள்ள போனதே நமக்கு தெரியாது, குன்றுங்கிறதே தெரியாது. நல்ல கோயில் அது. ஜஜா, இந்த பிரக்ஞாவஸ்தை பத்தி பேசணும் இல்லையா? இதுல எல்லா பாசனங்களுமே பிரக்ஞாவஸ்தை பத்தி தான் பேசுறதுன்னு நினைக்கிறேன். பிரக்ஞை படுற துன்பத்தை பத்தி உடல் தாய் புலம்புறாளா, உடல் புலம்புதா, எப்படி அதை எடுத்துக்கலாம்? இது பிரக்ஞை பூர்வமாக நிகழ்வது, அதாவது நான் துன்பப்படுகிறேன் அப்படிங்கிறத அதை சொல்லுவதால் அது பிரக்ஞாவஸ்தை என்று சொல்லப்பட்டது. அதாவது இந்த இடத்துல பிரக்ஞைங்கிறது பாவம் அப்படிங்கிற பொருள்ல தான் எடுக்கிறாங்க. தாய் என்னும் பிரக்ஞையில் அவஸ்தைப்படுவது. இந்த பெண், அதாவது இந்த தலைவி தலைவனோடு இணைய முடியவில்லையே என்ற பிரக்ஞையினால் அவஸ்தைப்படுவது. அப்படி அந்த பாவனையின் அவஸ்தை தான் இங்க பிரக்ஞாவஸ்தை என்று சொல்லப்படுகிறதே தவிர, பிரக்ஞை எனக்கூடிய அந்த கலை சொல்லக்கூடிய நேரடி பொருளில் அவஸ்தை, பிரக்ஞையினுடைய அவஸ்தைன்னு சொல்ற, அப்ப பௌத்தத்துக்குள்ள போயிடுவோம். பிரக்ஞையினுடைய அவஸ்தைன்னு சொல்லும் போதே பௌத்தம் தான் அதை ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஆகவே அதுக்குள்ள நம்ம போகல. இந்த பாவனையினுடைய அவஸ்தையாக இதை சொல்லுகிறது. தாய் என்ற பாவனை படக்கூடிய கஷ்டம் அப்படி தாய் என்கிற பாவனையில் இந்த எந்த பிரக்ஞை அவஸ்தைப்படுகிறது என்றால், ஜீவான்மா பரமாத்மாவை சேர முடியாமல் தலைவியின் வடிவில் அவஸ்தைப்படுவதை தலைவியின் தாய் வடிவில் நின்று பார்க்கிற பிரக்ஞையாக அது அந்த அவஸ்தையை சொல்றாரு. அவஸ்தை ஒண்ணுதான், தலைவி தலைவன்ட்டு சேர முடியல, அது ஒண்ணுதான் அவஸ்தை. அந்த அவஸ்தையை தாய் பார்த்து சொல்றா, தாயினுடைய பிரக்ஞா அவஸ்தையாக அது வெளிவருகிறது. தலைவி தானே போய் சேர முடியவில்லையேன்னு தன் அவஸ்தையை சொல்றா, அப்ப அது பிரக்ஞா அவஸ்தையாகவே வருகிறது. தோழி தன் தலைவி போய் சேர முடியலையேங்கிற அவஸ்தையை சொல்றா, அதுவும் அப்ப பிரக்ஞா அவஸ்தையாகவே வருகிறது. பிரக்ஞாவஸ்தை என்பது அந்த தலைவியினுடைய துயரத்தை சொல்வதுதான். கூற்று தாயோடதா இருக்கலாம், தோழியோடதா இருக்கலாம், தலைவியோடதாகவுமே இருக்கலாம். அவ்வளவு. நன்றி ஜெஜா. வேற கேள்விகள் இல்லைன்னா நம்ம அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாமா? ஓகே, தேங்க்ஸ். நன்றி ஜெஜா. நண்பர்கள் அனைவருக்கும்